ஹாய் ஹலோடா நான் உங்கள் ஆஷிட்டா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பட் செகண்ட் மேரேஜ் பார்ட் 8 தாண்டா. போன பாட்டு நான் எதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னா, எனக்கு செம்ம கோவம் வந்திருக்கும். ஏன்னா உங்களோட தேங்க சின்ன பையனை நீங்கள் மேரேஜ் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு தேங்க செம்மையாக கத்தியிருப்பான், ஷாக்கும் ஆயிருப்பான், அதோட ஃபெயிண்ட் ஆயிருப்பான், ஹாஸ்பிட்டலில் கூட்டி போயிருப்பாங்க. உங்கள் தேங்கோட அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியல. வீட்டுக்கு வந்தோடனே உங்கள்கிட்ட டிவோர்ஸ் கேட்டிருப்பான். அவங்களுக்கு ஷாக்காக இருந்திருக்கும். ஏன்னா இவன் டிவோர்ஸ் நம்மளுக்கு கேட்குறானா அப்படின்ட்டு. நீங்களும் ஒரு ஸ்மைலோட நீங்களும் ஓகே சொல்லியிருப்பீங்க. பையனோட பைய அவனை ரூமுக்கும் கூட்டி போயிருப்பாங்க. ஏன்னா அவன் சொல்லியிருப்பான் உங்களோட திங்ஸ்லாம் ப்ளீஸ் எடுத்துருங்க அப்படின்ட்டு. நீங்களும் தலையாட்டிட்டு தயங்கோட பேரண்ட்ஸ் இருப்பாங்கடா, அவங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு தேங்க்ஸ் சொல்லியிருப்பீங்க. நான் அதோட தான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதுலேருந்து கண்டினியூடா உங்கள் கண்ணில் டிஎஸ் வந்துக்கிட்டு இருக்கு. பாட்டி தான் தயங்கோட அத்தை மாமா இவங்களாம் உங்ககிட்ட வந்து உங்க கண்ணை தொடச்சி விட்றாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களை என் நல்ல பொண்ணு தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த லைஃப் பிடிக்கல அப்படின்னு தான் நீங்கள் ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. நாங்கள் தான் அவங்கள ஃபோர்ஸா அப்படி வச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா உங்க மேலே அவ்வளோ அப்சஷனாக இருக்கான். அவங்களுக்கு என்ன பையனா அவங்களுக்கு நாங்கள் பழைய நினப்பெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன நடக்கும் என்ன ஆகும் அப்படின்ட்டு கொஞ்சம் பயம். ஏன்னா அவன் வாயாலேயே உங்கள்கிட்ட டிவோர்ஸ் கேட்டிருக்கான். எங்கள் அம்மாவுக்கு ஓகே பையன் அவனுக்கு எதுவுமே தெரில, அவனுக்கு இது பிடிக்கல அப்படின்ட்டு அவங்களுக்கும் என் பையன் நல்லா இருந்தால் போதும். அவன்கிட்ட அப்படி என்ன சொன்னாங்கன்னு தெரில. ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டு கிட்ட டிவோர்ஸும் கேட்டிருப்பான். இப்போ தயங்கோட அம்மா உங்கள் ரூமில் வந்து ஒரு கீ எடுத்துகிட்டு வந்து அவங்க கையில் கொடுக்குறாங்க. அது தயங் ரூம் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குல்லடா, அந்த ரூமோட சாவி ஸ்டே பண்ணிக்க அப்படின்ட்டு. நீங்களும் சொல்கிறீங்க ப்ளீஸ், நான் என்னோட கிராஜுவேஷன் டேட் இருக்கு, அந்த டேட்டை சொல்லிட்டு நீங்கள் நான் கிளம்பி இந்த வீட்டை விட்டு போயிருவேன் அப்படின்ட்டு. அது வரைக்கும் நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு ப்ளீஸ் அப்படின்றீங்க. அவங்களும் ஏன்டா அப்படிலாம் சொல்கிற, எப்பவுமே நான் இங்கே இருக்கலாம்டா அப்படின்றாங்க. இல்லை நான் யூஸ் போகிறேன் அப்படின்ட்டு. உங்கள்கிட்ட கண்டினியூஸோட ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. காட்டிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கீங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அவ்வளோதான். அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியல. வெளில வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறேன் சொன்னோன்னு அவங்க 3 பேத்துக்குமே ஷாக்காக இருக்கும். அம்மா அம்மாவுக்குலாம் தயங்க பற்றி கேரக்டர் நல்லாவே தெரியும். இவன் வாயாலவா அப்படி வருது அப்படின்ட்டு வெளியில் தயங்கோட ஃப்ரெண்ட்ஸ்ட்டுலாம் சொல்லியிருப்பாங்க எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. என்ன நடந்தாலும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இருப்பாங்க. என்ன தயங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க டிவோர்ஸ்னு சொன்னது கூட அமைதியாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இல்லாமல் அவங்களும் கிளம்பி போயிருப்பாங்க. கொஞ்சம் கண்ணை முடிச்சிட்டான் அப்படின்ட்டு. எங்களுடைய ஸ்டெப்பில் ஏறி ரூம் டோர் ஓப்பன் பண்ண தயங்க அவனை பெட்டில் படுக்க வச்சுட்டு அவனுக்கு ஃபுட்லாம் கொடுத்து அங்கேயே டேப்லெட்லாம் கொடுத்துருப்பாங்க. படுக்க போகிறான். அப்போ உங்களை பார்க்குறாங்க. லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு பெட்டில் படுத்துக்கிறான். நீங்கள் கப்போட ட்ரெஸ்லாம் எடுத்து உங்கள் பேக்கில் தான் வைக்கிறீங்க. ரெஸ்ட் ரூமில் போய் நீங்கள் யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் பேக்கில் வைக்கிறீங்க. என்னோட பார்த்துட்டு அவரால் நீங்கள் இருக்க முடியல, கிளம்பி போயிடுறாரு. பால்கனியில் ட்ரெஸ் போட்டிருப்பீங்கடா, தயங்கிட்டும் உங்கள்கிட்ட இருக்கும். அதை எடுத்துகிட்டு உங்கள் ட்ரெஸ் எடுத்து மடிச்சிட்டு தயங்க ட்ரெஸ் எடுத்து கப்போர்ட்டில் வச்சுருங்க. அவங்க பேக்கை தூக்கிட்டு தேங்க்ஸ்ங்க அப்படின்றான். திரும்பி பார்க்குறீங்க. இல்லை டிவோர்ஸ்க்கு ஓகே சொன்னீங்கல்ல தான். இல்லை தயங், நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உன்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. இது வரைக்கும் உன்னை பார்த்து ஸ்மைல் பண்ணதே இல்லை. அவன் உங்கள் கண்ணவே பார்க்குறான். ஒரு மாதிரி கண்ணு கலங்கி ஹாப்பி டேஸ் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. உங்கள் கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றான். தேங்க்ஸ். உன்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. புரியுது உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு. ஐம் சாரி அம்மாக்காண்டி அப்படின்ட்டு. நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகிறீங்க. பேங் எழுந்திரிச்சு பைய அப்படியே நடந்து டோரை லாக் பண்ணிட்டு அந்த பெட்டில் போய் படுத்துக்கிறான். நீங்கள் வெளியில் போயிட்டு பக்கத்தில் ரூமுக்குள்ளடா அதை ஓப்பன் பண்ணுறீங்க. உள்ளே போயிட்டு நீங்கள் கப்போர்டெல்லாம் ட்ரெஸ் வைக்கல, ஏன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் கிளம்பிடுவீங்க, எதுக்கு கப்போர்டில் வைக்கணும் அப்படின்ட்டு அந்த பேக்கை அந்த பெட்டுக்கிட்ட வச்சுட்டு பெட்டில் அப்படி படுத்துக்கிறீங்க. உங்கள் டோரை யாரோ தட்டுற மாதிரி இருக்குது. நீங்களும் டோர் சைடு பார்க்குறீங்க. பாட்டியோட சவுண்டு தான். நீங்களும் எந்திரிச்சு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பாட்டி டியர்ஸோடு இருக்காங்க. பாட்டி எதுக்கு அழுகுறீங்க? இல்லடி உள்ளே வராங்க. நீங்களும் டோர் லாக் பண்ணிட்டு உங்கள் பாட்டி வந்து பெட்டில் உட்காந்துக்கிறாங்க. நீங்களும் என்னாச்சு பாட்டி? ஆண்டி இப்படி பண்ணுறீங்க? அவனுக்கு பழசெல்லாம் மறந்து போனனால தான் இப்படி இருக்கான். அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் தான், என்னடி பண்ணுறது? அவன் இன்னமும் கஷ்டம் தாண்டி படுவான். ஆனால் பண்ணேன்னு என் பேரன் நல்ல உயிரே வச்சிருக்கான். உனக்காண்டி தான் இவ்வளோ தூரம் வந்து இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டாண்டி. பேரனை மட்டும் விட்டுட்டு போயிடாதடி, டிவோர்ஸில் சைன் போடாத ஓயன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை பாட்டி, கண்டிப்பாக அவர் என் நினைப்பு வராது. அப்படி பழைய நினைப்பு வந்தாலும் கண்டிப்பாக என்னை மறந்துடுவார். இதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ப்ளீஸ்.
என்னை புரிஞ்சுக்கங்க பாட்டி. என்னால இந்த லைஃப்குள்ள போகவே முடியல. தயாங்க நல்ல லைஃப் இருக்கு, நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு கிடைக்கும். இவருக்கு அண்ணாவோட யாரடி அவனுக்கு வேணும்? ஐயோ பாட்டி புரிஞ்சுக்கங்க. நான் வேணாம், நானும் 1 வீக் கிளம்பிடுவேன். பாத்தீங்கல்ல, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அவருக்கு என் நினைப்பே இல்லை. அவர் வாயால எனக்கு டிவோர்ஸ். நிம்மதியா இருக்கு. தயங்கோட அத்தை உங்களுக்கு ஃபுட் கொண்டு வராங்க. ஃபோன் நாக் பண்ணுறாங்க. நீங்களும் போய் ஓப்பன் பண்ணுறீங்க. என்னடா ஃபுட் சாப்பிட்டு தூங்குடா. என்னத்த ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்களும் வராங்க. நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. அவங்களையும் சமாளித்து ரூமுக்கு கூட்டி போயிடுறாங்க. நீங்கள் சாப்பிடவே இல்லை. பக்கத்தில் வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நடந்தது எல்லாம் சொல்லிட்டீங்க. ஓகேடி, இதுக்கப்புறம் உனக்கு என்ன கவலை? நம்ம ப்ளீஸ் டி, நான் வந்துடட்டா. கிராஜுவேஷன் என்ன அது, நான் வரலன்னா கூட நீயே கூட வாங்கிட்டு வரலாம். நான் இப்போ அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்துட்டேன்டி. நான் வந்தோடனே நம்ம 2 சேர்ந்து போகலாம். ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்த மாதிரி இருக்கும். ப்ளீஸ் டி அப்படின்ட்டு அவளும் சொல்கிறா. ஓகே தான், அவன் டிவோர்ஸ் கொடுத்துட்றான். அவனுக்கு எல்லாம் மறந்துருச்சு. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்கிறது அப்படின்ட்டு. ஓகேடி, அவளுக்கு இப்போ டைம்லடா, அதனால ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கா. இருட்டு காலை கட் பண்ணிட்டு அன்னைக்கு நல்லா தூங்கிறீங்க. நெக்ஸ்ட் டே போல் எந்திரிக்கிறீங்க. பார்த்தா இது தயாங் ரூமில் உங்களுக்கு ஞாபகம் வருது. ஒரு பிரேடா அப்படி ஸ்மைல் பண்ணிவிட்டு வேணுமா ரெஸ்ட் ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இந்த 1 வீக் இருக்க போகிறீங்க அப்படின்ட்டு கீழே போய் எல்லாத்திட்டையும் நல்லாவே பேசுகிறீங்க. தயாங்கோட அம்மாவுக்கு இன்னும் கோவம் தான் இருந்தாலும் அவங்ககிட்ட கொஞ்சம் நார்மலாக அப்படி பேசிட்டு பண்ணுறீங்க. தயாங் அவன் ரூமில் தான் இருக்கான், அவன் கீழே வரல. அவங்க அம்மா காஃபி கொண்டு போயிருப்பாங்களடா, எனக்கு ஃபோன் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பான். தயாங்கோட அம்மா அப்பாட்ட இருக்கு அப்படின்ட்டு இருப்பாங்க. அதை மட்டும் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்குறான். சரிடா அப்படின்ட்டு கீழே போய் அவங்க அப்பாட்ட கேட்டிருப்பாங்க. அவங்க புள்ள ஃபோன் கேட்குறான் அப்படின்ட்டு. அவங்க ரூமில் தானே இருக்கும், கபோர்டில் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து தயங்கோட அம்மாட்டையும் கொடுத்தோன்னே அவங்க போய் தயங்கிட்ட கொடுத்துட்றாங்க. நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோயிலுக்கு போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் கோயிலுக்கும் போகிறீங்க. ரொம்பவே ஹாப்பியாக அப்படி சாமி கும்பிட்றீங்க. காலேஜில் ஹலி தொல்லை தாங்க முடியல. சாம்பம்மானுக்கு கிறுக்கே பிடிக்குது. ஏண்டா ஜானு, இந்த ஹலி தொல்லை வேலை தாங்க முடியல. மச்சான் வேற இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு வேற பயமா இருக்குடா மச்சான். ஜான் தான், ஏய் எங்களுக்கே அப்படித்தான்டா இருக்கு. அப்புறம் அப்படி எல்லாத்தையும் மறப்பான். மச்சான் டிவோர்ஸ் வேற பண்ண போறானாடா. எனக்கு மட்டும் கொஞ்சம் டவுட்டுடா மச்சான். உனக்கு என்னடா டவுட்டு? இல்லடா, நம்மலாம் சொல்லலேன்ட்டு நம்மளை போட்டு பொழந்தானா என்னடா பண்றது? வாங்க வெட்டிதான். அச்சான் ஜானு கொஞ்சிலே போடுவான்டா. ஜான் தான், ஏய் விஷ்ணு, நீங்களும் சாம்பம் தான் பொல்லா பொழப்பானோன்னு தோணுது. மச்சான் என்னடா என்ன மாட்டுறீங்க? நாங்க கூட எப்படியும் சொல்லி சமாளிச்சிருவோம். அச்சா நீ எப்படி பண்ணுவ? தானா எனக்கு பயமா இருக்கு. நான் வேற வீட்டு பக்கத்துலயா, அவங்களுக்கு தெரியலன்னா கூட எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு எதுவும் பங்கமா எதுவும் பண்ணி விட்டுருவானோ அப்படின்ட்டு பயமா இருக்குடா. ஏய் பின்னாடி என்ன சவுண்டு? இந்த சட்டத்துல வேற சார் பேசிக்கிட்டு இருக்கடா. ஹேந்திரா அச்சான் கூப்பிட்டாண்டாடா. ஐயோ என்னடா பண்றது? சாப்பிடா. இந்த நேரத்துல தயாங்க வேற இல்லையே. அவன் வேற பார்த்த ஒரு மார்க்கமாவே பாக்குறான். நம்மள யாரையும் தெரியாத மாதிரியே பாக்குறான். கொஸ்டின் கேட்டோன்னு பேந்த முழிக்கிறான். ஒருத்து தெரியாத கொஸ்டினா கேக்குறான், தெரியாத கொஸ்டினா கேக்குறானா? வெளில போடா. அதான் எங்க தெரிஞ்ச விஷயமாச்சே, பாருண்டா. நடந்து போய்கிட்டு இருக்கான். வெளியில கிளாஸ் போகுது. சாம்பம்மாவா வெள்ளான நிக்கிறான். கிரவுண்ட்ல பூரா ஏதோ டெக்கரேஷன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கா? நம்மளையே தெரியாம இதுக்கு கிரவுண்ட்ல போறா என்ன ஃபங்க்ஷனா? என்னவா இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்கான். கிளாஸ் ஓவர் ஆகுது. ப்ரொஃபஸர் தான் வெளில வராங்க. சார், சார்னு கூப்பிட்றா. என்னடா ஷார்னு கூப்பிட்ற? ஐயோ சார், நான் சார் கிரவுண்ட்ல என்னமோ நடக்குது. என்னடா நடக்குது? சார் எதுவும் ஃபங்க்ஷனா? ஆமாடா, சீனியர் போன நேரம் முடிச்சாங்கல்ல அவங்களுக்கு கிராஜுவேஷன். ஓ சார், கிராஜுவேஷனா சார்? இல்லை கட்டாம நான் டெஸ்ட் கொடுத்துருக்கேன், போய் படிப்போம். சரி சார். எப்போ பாரு டெஸ்ட்டாக வச்சு கல்றான். விட்டு உள்ளே போயிட்டு மச்சான் ஜானவிஷ்ணு கிராஜுவேஷனாண்டா ஃபங்க்ஷனா கிரவுண்டில் பங்கமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. எப்பன்னு தான் தெரில அப்படின்றான். நீ கிளாஸ் போகுது. இப்போ கேன்டீன் தான் போகிறாங்க. ஹலி தான் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா. நீ ஏன்டி ஹலிக்கு கோவமாக இருக்க? கிராஜுவேஷன் வருது இல்லை அதான். சாமம்மாவை தான் மச்சான் பாரா துணியக்கார கிளவி மாதிரி உட்காந்துருக்காடா ஹலி. மூஞ்சிய பாத்தியா, ஏதோ வெறுப்புல இருப்பா போல. நல்ல வேலை மச்சான் நம்ம பக்கத்து பார்க்கல. ஐயோ நான் வாய்டா எனக்கு. அங்க இருக்காங்கல்ல அப்படின்ட்டு
ஹால் எந்திரிச்சு வந்து இவங்க டேபிள்ல இருந்து உட்காரா. ஜானும் விஷ்ணுவும் செம்ம சாமான் போட்டு முறைகிறாங்க. ஐயோ தெரியாம சொல்லிட்டேன்டா. ஹாலி தயங்கோட அட்ரஸ் கேக்குறா. ஐயோ சீனியரேக்கா வீட்டு அட்ரஸ்லாம் மாத்திட்டான். இப்ப எங்களையே தெரிய மாட்டுது. கேட்டா சொல்றாங்கக்கா அப்படின்ட்டு நைஸா கிளம்புறான். ஆனா ஹாலிக்கு இன்னும் கோவமா வருது. என்னை பத்தி எந்த டீட்டெயிலுமே கலெக்ட் பண்ண முடியலையே அப்படின்ட்டு. இந்த பக்கத்து நீங்க சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்தா ஹாலே அப்படியே சைலண்ட் அப்படியே இருக்கு. உள்ள போறீங்க பார்த்தா லாயர் இருக்காரு. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் போல. இங்க வாங்க. நீங்களும் பாக்குறீங்க அவனை பார்த்து ஸ்மைல் பண்றீங்க. அவனும் அப்படித்தான். ஏன்னா அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. உங்க ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நீங்களும் போய் நிக்கிறீங்க. ஒன்றும் இல்லை மார்னிங்ல இருந்து அவனுக்கு தான் வெயிட் பண்றேன். நீ கோயிலுக்கு போட்டேன்னு சொன்னாங்க. அதான் லாயர் சார் டிவோர்ஸ் அந்த ஃபைல் எடுக்கிறாங்க. நீங்களும் பாக்குறீங்க. தயங்க பாக்குறீங்க. அவன் ஃபேஸ்ல அவ்வளோ ஒரு ஸ்மைல். எல்லாம் தயங்க பார்த்துட்டு உங்களையும் பாக்குறாங்க. இந்த லாயர் தான் இங்க சைன் போடுங்க அப்படின்ட்டு. தயங் இது நீயா? நம்பவே முடியல. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பாட்டி தான் பேராண்டி தயங்கோட அம்மா கையை பிடிச்சிடுறாங்க. தயங்க கிட்ட தூக்கி பார்க்குறான். என்ன பாட்டி? தயங்கோட அம்மா ஒன்றும் இல்லைப்பா. தயங்கோட மாமா தயங் இல்லைடா இப்பயே வா. இல்லை எனக்கும் இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கு. அவங்களுக்கு அப்படித்தான் ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கணும் அப்படின்னு நான் டக்குன்னு எல்லாமே தயங்க பார்க்குறாங்க. நீங்களும் அப்படித்தான் இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அவங்களுக்கு பிடிச்சாலும் சத்தியமாக எனக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க என்னோட சீனியர். அது அப்படி அப்படித்தானே. ஆமாம் தயம் எனக்கு உங்களை பிடிக்காது. அவன் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். அப்படித்தான் உங்களுக்கும் உங்களுக்கு பிடிக்காது. சாரி ஏதாவது உங்களை ஹெல்ப் பண்ணியிருந்தா அப்படின்ட்டு. இல்லையா ஆமாப்பா அப்படின்ட்டு அவன் இந்த பேப்பரில் சைன் போட்டுக்கிட்டு இருக்கான். ஓகே உங்களை பார்க்குறான். இந்த இடத்துல ஸ்மைல் பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட பென் கொடுக்குறான். பாட்டி உங்களை பார்க்குறாங்க வேணான்ற மாதிரி. நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்து பாட்டிகிட்ட கொடுத்துட்டு நீங்களும் அந்த பேப்பரில் சைன் போடுறீங்க. என்னன்னு தெரியல செம்மையாக இருமுறான் தயாங். எல்லாம் அவனை தான் பார்க்குறாங்க. கண் கலங்கி அப்படி இருமுறான். எல்லாம் பார்த்துக்கிட்டு தயாங் என்னாச்சு? ஆமாம் ஒன்றும் இல்லை ரொம்ப இருமுறான். நீங்களும் சைன் பாதி இப்படி போட்டு அந்த பெண்ணு அப்படியே அந்த பேப்பர்ல தான் இருக்கு. கையை பிடிச்சிட்டு அப்படியே தயங்க பாக்குறீங்க. கண் கலங்கி அப்படியே ஊத்துது. அப்படியே இருமுறான். எங்களோட அம்மா ரொம்ப பாத்திரிக்கிட்டு அவனுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. குடிச்சாலும் அப்படிதான் இருமுறான். அவன் ட்ரெஸ் எல்லாம் தண்ணியை ஊத்திக்கிட்டு அவனை ஸ்டாப் பண்ண முடியல. அப்படி இருமுறான். அந்த பெண்ணை வச்சுட்டு ஒன்றும் இல்லைன்ட்டு அவன் ஃபோர்கிட்ட ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்துட்டு இந்த கோயில் பிரசாதம் இருக்குல்ல அதுக்கு ஒரு மாதிரி வாயில வச்சு விட்டு அதை பூசி விட்றீங்க. எனக்கு அகைன் ரொம்ப இருமுறான். ஒரு மாதிரி அவன் ஜஸ்ட்டை ரப் பண்ணி கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நார்மல் அப்படி ஆகுறான். கொஞ்சம் அப்படி டைம் போகுது. ரொம்ப நார்மலான தேங்க்ஸ். சைன் போட்டிங்களா? இல்லை அப்படின்ட்டு போடுங்க ஒன்று நீங்களும் ஒயன் அப்படின்ற கொஞ்சமாக அப்படி போட்டிருப்பீங்க. ஃபுல்லாக சைன் போட்டு பிடிச்சிட்டு பேப்பரை அப்படி திருப்புறீங்க. தயங்க பார்த்துட்டு தேங்க்ஸ் அப்படின்ட்டு அந்த பேப்பரை கொடுக்குறான். இப்போதான் தயங்கோட அப்பா உள்ள வராங்க. லாயரை வீட்டுக்கு அனுப்பியிருப்பான். சேடா அப்பா அனுப்பியிருப்பாரு. அவருக்கு கஷ்டமா இருந்திருக்கும். கோர்ட்ல இருந்து சப்மிட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு எந்திரிச்சிருப்பாங்க. தயங்கோட அப்பா பார்த்துட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு சைன் போட்டுட்டான் அப்படின்ட்டு. நீங்களும் அப்படித்தான் போட்டுட்டு அங்க இருந்து போறீங்க. ஸ்டெப்ல தான் கால் எடுத்து வச்சிருப்பீங்க. ஸ்டாப் ஆயிட்டு பின்னாடி திரும்புறீங்க. இங்க வரீங்களா? எல்லாம் உங்க 2 பேத்தையும் தான் பாக்குறாங்க. கஷ்டமா இருக்கு. தயங்கோட அம்மாவுக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா நீங்க சைன் போடல தான் அவன் ரொம்ப இருமுனா. அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படி இருக்கையில நீங்க அவனை டீ கொடுத்து அவனோட கொஞ்சம் நார்மல் ஆகுறான். பயமா இருக்கு. இப்ப வேற உங்களை கூப்பிடுறான். நீங்களும் அவன்கிட்ட வந்து நிக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கை கொடுக்குறான். உங்களுக்கு ஓகேனா ஃப்ரெண்ட்ஸா அப்படி இருக்கலாம். நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் ஃப்ரெண்டாக ஆக மாட்டீங்க. ஏன்னா எப்பயுமே உங்களுக்கு மாஹி மட்டும்தான். ரொம்ப யோசிக்கிறீங்க. என்ன ஜோயன்? இல்லை ஓகே அப்படின்ட்டு அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு உங்க கை கொடுக்குறீங்க. எல்லாம் அவங்கள தான் பார்க்குறாங்க. 2 பேருமே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்படி இருக்கீங்க. கை கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே மேலே போயிடுறீங்க. டேங்க்கு ஓகேவா இருக்கான். டேங்கோட அம்மா கூப்பிட்டு எனக்கு பசிக்குது அப்படின்றான். சரிப்பா அப்படின்ட்டு அவங்களும் ஃபுட் எடுக்க போயிடுறாங்க. பையன் நடக்க முடியல. பையன் நடந்து அந்த டைனிங் டேபிளுக்கு போகிறான். அப்புறம் நான் காலேஜ் எங்கே இருக்கு அப்படிலாம் கேட்க ஆரம்பிக்கிறான். டேங்கோட அப்பா தான் இல்லைடா இன்னும் 1 வீக் போட்டும் கால் சரியாகட்டும். இல்லை எனக்கு எல்லாம் மறந்துருச்சு. அது மட்டும் இல்லை என்னோட
பாஸ்வேர்டு மொத கூட எனக்கு ஞாபகம் இல்ல. என்னோட ஃபோனோட பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியுமா? ன்னு கேட்குறான். பையனோட அம்மா குடுத்துட்டு போயிருப்பாங்க. அவனுக்கு தெரியல. ஏதேதோ நம்பரு, டேட் ஆஃப் பர்த் அப்படிலாம் போட்டிருப்பான். சர்டிஃபிகேட் பார்க்கல. அதெல்லாம் அவனுக்கு ஓப்பன் ஆகல. பையனோட அப்பாவுக்கு தெரியும்லடா. அவங்களும் சொல்றாங்க. என்னன்னா அவங்களுடைய ஏஜும் அவனோட ஏஜும் சேர்த்து பாஸ்வேர்டா போட்டிருப்பான். இது என்ன நம்பரு? பேன் பேக்ல இருக்கும். தேங்க்ஸ் சாப்பிட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு என்னோட அப்பா சொன்னோன்னே அப்புறம் காலேஜ் தயங்கோட அப்பா தான் இல்ல உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்து உனக்கு சொல்லிக் குடுக்கட்டும் அப்படிலாம் சொல்றாங்க. நான் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணிட்டேன். ப்ரப்போஸ்ட்டயும் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. ஓகேப்பா அப்படின்றான். கொஞ்சம் நார்மலா அப்படி பேச ஆரம்பிக்கிறான். நான் இவங்க தான் அம்மா, அப்பா, பாட்டி, அத்தை, மாமா, அப்புறம் அத்தை பசங்க. அவனும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். நீங்க ரூமுக்கு போயிட்டீங்க. டோர் லாக் பண்ணிட்டு ஓகே எது ஆசைப்பட்டோமோ அது எவ்வளவு சீக்கிரம் நடக்கும் தெரியாது. என்ன மறந்துட்டான். அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. இருந்தாலும் ஆனா அவன்கிட்ட போகக்கூடாது. அவன்கிட்ட முன்னாடி நின்றா எங்க நான் பேசினது எல்லாமே பழசு ஞாபகம் வந்துருமோ பயமா இருக்கு. ஊருக்கு போற வரைக்கும் அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் அப்படின்ட்டு உங்க பெட்ல போய் உட்காந்துக்கிறீங்க. எங்கிட்ட கீழே தேங்க் சாப்பிட்டுருப்பாளடா. அவனும் ஸ்டெப்ல ஏறி அவன் ரூமுக்கு போறான். அவனுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. இப்பதான் ஃபோன் கூட அப்பா கொடுத்துட்டாங்களடா. பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டாங்க. அவன் ரூமை ஓப்பன் பண்ணிட்டு அவனும் லாக் பண்ணிட்டு பைய பைய அவன் பெட்ல போய் படுத்துக்கிறான். அவன் பாக்கெட்ல இருந்து அவன் ஃபோன் எடுக்கிறான். இனிமே உன் பேர் தேங். எல்லாம் சொல்கிறப்ப நீ தேங் தான்டா. இது என் ஃபோன் தானே. இந்த ஃபோனில் ஏதாவது நம்மளை பற்றி எதுவும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு பாஸ்வேர்டு நான் வித்தியாசமாக போட்டிருக்கேன். பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணுறான். நம்ம பிக்கு ஸ்டைலாக அழகாக தான் இருப்போம் போல். என்னென்ன யூஸ் பண்ணுற ஆப் எல்லாம் பார்க்குறான். காண்டாக்ட் லிஸ்ட்டில் பார்க்குறான். ஓ ப்ரொஃபஸர் பிரின்சிபல். இது என்ன வெறும் 3 நம்பர்ஸ் மட்டும். இவ்வளோதான் எனக்கு ஃப்ரெண்டா என்ன அப்படின்னு பார்த்துட்டு ஃபைலில் போய் பார்க்குறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்த ஃபோட்டோ, அங்கங்கே எடுத்தது, ட்ரிப்புக்கு போனது, பாட்டிக்கு திங்ஸ் வாங்கியிருப்பான். பாட்டி கூட நிறையா ஃபோட்டோ எடுத்திருக்கான். ஓ அப்போ பாட்டி தான் நம்ம சீக்ரெட் கேர்ளா? எதையும் பாட்டிகிட்ட மறைக்க மாட்டோம் போல் அப்படின்ட்டு நிறையா பார்க்குறான். பாட்டி ஃப்ரெண்டு இப்படி தான் இருக்குது. அப்புறம் அவங்க அத்தை பசங்க அந்த ஃபோட்டோ அப்படி இருக்குது. ஓ இவ்வளோ தானா அப்படின்ட்டு அந்த ஃபோன் எல்லாம் பார்த்துட்டான். வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாம் ட்விட்டர் எல்லாம் வச்சுருக்கான். என்ன எல்லாமே நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருப்பாங்க போலயே. ரிக்வஸ்ட்டில் பார்க்குறான். நிறையா பேர் இருக்காங்க. ஏன்னா அதில் ஃபோட்டோ தேங்கோட ஃபோட்டோ இருக்குது. ஓ ரிக்வஸ்ட் கேட்குறாங்களா அப்படின்ட்டு ஏன்னா எவ்வளோவா எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஓ கடுப்பாக இருக்குது அப்படின்ட்டு வீடியோஸ் அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்தில் டயாங்கோட டோர் நாக் ஆகுது. அவனும் எந்திரிச்சு பைய பைய அப்படியே வந்து ஓப்பன் பண்ணுறான். தயங்கோட அம்மா தான் டேப்லெட் கொடுக்குறாங்க. அப்படின்ட்டு இந்தப்பா சாப்பிட்டு பால் எனக்கு வேணாம் கொஞ்சம் குடிப்பா, டேப்லெட்லாம் போடணும்ல அப்படின்ட்டு அவனும் டேப்லெட்லாம் குடிச்சிட்டு பால் குடிச்சிட்டு டேப்லெட்லாம் போட்டு இல்லைப்பா ஃபோன் அதிகமாக நோண்டாமல் தூங்குடா அப்படின்றாங்க. சரி அவங்க அம்மாவும் போயிடுறாங்க. அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் பயம். அவன் ஃபோனை பார்க்குறானே அப்படின்ட்டு அவங்க டோரை பார்த்துட்டு அப்படி கீழே போகிறாங்க. அவங்க ரூமுக்கு தான். எங்க இதுக்குங்க ஃபோனை கொடுத்தீங்க? அவன் ஃபோனில் ஏதாவது ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் நம்பர்லாம் மாற்றிட்டேன். ஃபைலில் 1-2 ஃபோட்டோ இருந்ததெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். அப்புறம் அவன் ஏதோ ஒரு பாஸ்வேர்ட்லாம் போட்டு சீக்ரெட்டாக வச்சுருப்பான். அதுக்குள்ளே மட்டும் என்னால் போக முடியல. அதில் என்ன பாஸ்வேர்டு போட்டிருக்கா அப்படின்னு தெரியல. என்னோட நம்பர் கூட ப்ரொஃபஸர் பிரின்சிபல்கிட்ட கொடுத்துட்டேன். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இந்த நம்பருக்கும் கால் பண்ணி அவங்ககிட்ட பேசிட்டேன். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் மட்டும்தான். மற்ற நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு அவ்வளோதான் இருப்பாங்க. மற்றபடி பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. அவன் என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுறான் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி அவன் ஐடியிலே வச்சுருக்கேன். ஆனால் ரிக்வஸ்ட் அதிகமாக வருதுடி. கொஞ்சம் நானும் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். அகெயின் என்ன வந்திருக்குன்னு தெரில. நான் பயப்படுற மாதிரி எதுவும் வராது அப்படின்னு தான் எங்களோட அப்பா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை ஓயினோட ஃபோட்டோ அதில் நிறையா வச்சுருக்கான். அங்கே ஏய் அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. சரியா தூங்கு. எங்களோட அம்மாவும் அன்னைக்கு தூங்கிடுறாங்க. பாட்டி தான் அவங்க 2 பேத்தையும் நினச்சி ஒரு மாதிரியாவே இருக்காங்க. என் பேரண்டிக்கு இப்படியா கடவுளே நடக்கணும்? அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தா அவன் எவ்வளோ கஷ்டப்பட போறான்ட்டு அவனுக்கே தெரியாம இப்போ அவன் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானே. கடவுளே என் பேரனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடணும். என் பேத்தி ஏன் இப்படி பண்றா? அவன் நல்ல மனசுக்கு அவன் நல்லா தான் இருப்பான். ஆனா ஏன் பேரனை புரிஞ்சிக்க மாட்டான்னு தெரியல. தெரியுது பழைய
நினைப்பான கசப்பான விஷயங்கள்லாம் மறக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவளும் ஒரு பொண்ணு தான், ஃப்ரெண்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்படி நம்மளட்டு செத்து போயிட்டானே, எல்லாம் நம்மளட்டு தானே அப்படின்ட்டு அவளுக்கும் வேதனையும் வருத்தமுமா தான் இருக்கும் அப்படின்ட்டு பாட்டி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது, எந்திரிக்கிறீங்க. டைமை பார்த்தா ஒரு 5:50 தான் ஆகுது. ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே எந்திரிக்கிறீங்க, ஃப்ரெஷ்அப் ஆகுறீங்க, டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து யாருமே எந்திரிக்கல, பாட்டி கூட எந்திரிக்கல. டைனிங் டேபிள் இருக்க அந்த பிளேட் எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பால் போடுறீங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி நீங்கள் தண்ணி தெளிச்சு கோலம்லாம் போட்டு வீட்டில் இருக்க ஒர்க் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஸ்மைலோட. எங்களோட அம்மா இப்போ தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வராங்க. லைட் கொஞ்சம் ஆனில் இருக்குது, கொஞ்சம் இருட்டாக இருக்குல்லடா, லைட் ஆனில் இருக்குது. யார் இந்த இதில் யார் எழுந்திரிச்சிருக்கா? கிச்சன் சைடு கொஞ்சம் சவுண்ட் வர்ற மாதிரி இருக்குது. பார்க்குறாங்க, நீங்கள் தான் குக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பக்கத்தில் பால் பொங்க போகுது, டக்குன்னு போய் ஆஃப் பண்ணுறீங்க. அவங்க உங்களையே பார்க்குறாங்க ஒரு மாதிரி. ஏன்னா காலையிலேயே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த டவல் அப்படின்னு இன்னும் அவுக்கவே இல்லை அவங்க ஹெட்ல இருந்து. சுடிதார் போட்டிருக்கீங்க, நீங்கள் காஃபி போட்டு இப்படி திரும்புறீங்க. அது ஏன்னா அவங்க உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கள்டா, அப்படியே ஸ்டாப் ஆகிட்டீங்க. அவங்கக்கிட்ட வந்து அந்த காஃபி பிளேட்டை நீட்டுறீங்க. அவங்களும் எதுவுமே பேசலை. அந்த காஃபி எடுத்துகிட்டு, இல்லை எல்லாத்துக்கும் காஃபி கொடுத்துட்றீங்களா, நான் குக் பண்ணி முடிச்சிடுறேன். எதுவுமே பேசலை. அந்த காஃபி பிளேட்டை வாங்கிட்டு அப்படியே போகிறாங்க. நீங்கள் அகெயின் கிச்சனுக்குள்ளே போய் குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. என்னோட அம்மாவுக்கு என்னவா பண்ணுறா அப்படின்ட்டு இருக்குது. ஏன்னா உங்கள் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைல் அப்படி இருக்குது. எங்களோட அம்மா தேங்க் பாட்டிக்கு போய் கொடுக்குறாங்க. என்னடி காஃபி பிளேட்டோட வந்துட்ட? என்னம்மா இப்போ குடிக்கிறீங்களா என்ன? இல்லை 2 கத்துனாதே கொண்டுட்டு வருவியே, இன்னைக்கு நான் எந்திரிக்க கூட இல்லை, வந்து தட்டுற, தெரியாமல் கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு தயங்கோட அம்மா சொல்கிறாங்க. சரி, கோவம் தான் படுவா. அப்புறம் உங்கள் மாமா தயங்கோட அப்பாவுக்கு கொண்டுட்டு போகிறாங்க. அவர் எந்திரிச்சு வீட்டில் உட்காந்துருக்காரு. என்னடி போனால் அதுக்குள்ளே போட்டு கொண்டு வந்துட்டேன்? இல்லைங்க, ஒயன் போட்டு வச்சுருந்தா எந்திரிச்சிட்டாளா அப்படின்ட்டு பார்த்ததெல்லாம் சொல்கிறாங்க. தாங்க எனக்கும் தெரியல. சரிங்க, காஃபி ஆறப்போகுது, உங்கள் தங்கச்சிக்கும் எங்கள் அண்ணனுக்கும் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க போய் அங்கே எப்படி தான் கொடுக்குறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல அண்ணி அப்படின்றாங்க. இப்போ தயாங்கோட அத்தை, இது கூட தெரியலையா அண்ணி, அவள் இங்கேருந்து போகிறா, அதனால போகிற நாள் வரைக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இந்த ஃபேமிலியில் ஒருத்தியாக இருக்கணும்னு நினச்சிருப்பா. இதை தவிர அவள் என்ன நினைக்க போகிறா, அவள் ஆசைப்பட்ட மாதிரி. நான் தான் அண்ணி இந்த நல்ல பொண்ணை கொஞ்சம் தப்பாகவே ஹாஷாக பேசிட்டேன். நீங்கள் சொல்லலை கூட நம்பலை, நல்ல பொண்ணுன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல அப்படின்னு தயாங்கோட அம்மா சொன்னோன்னு தயாங்கம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்க ரொம்பவே ஆஷாக பேசியிருப்பாங்க தன் பிள்ளைன்னு வரையில். ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் அண்ணி, இன்றைக்கே நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம், பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு, இன்றைக்கி சாட்டர்டே தான், இன்றைக்கி ஒரு ஈவினிங் போல் கிளம்புறோம் அப்படின்றாங்க. என்ன நீ நாளைக்கு கிளம்பலாம்ல அப்படின்ட்டு தயங்கோட அம்மா சொன்னால், இல்லை போட்டது எல்லாம் அப்படியே இருக்கும், வந்து ரொம்ப நாள் ஆச்சு, உங்கள் நமக்கு வேறு ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்ட்டு அவங்களும் வெளில போகிறாங்க. பார்த்தா நீங்கள் சமைச்சு முடிச்சு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லா காஃபி குடிச்சிட்டாங்கடா, அதெல்லாம் எடுத்தாந்து வச்சுட்டு நானே விளக்கிறேன். அவங்க எதுவுமே பேசலை. சரி பேப்பர் எடுக்க போகலாம் அப்படின்ட்டு இந்த டயத்தில் பேப்பர் போடுவாங்க அப்படின்ட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஓப்பனில் இருக்கும் போல். வெளில போனால் லைட்டாக ஈரமாக இருக்க மாதிரி இருக்குது. நடந்து கேட்டுக்கிட்ட போகிறாங்க. அந்த கேட் மேலே தான் பேப்பர் வச்சுருப்பாங்க போல். பார்த்தா கோலம்லாம் போட்டிருக்கு. ஷாக்காக இருக்குது, ஒயனா போட்டது. அவங்களும் அந்த பேப்பர் இப்போ தான் வந்திருப்பாங்க போல். மேம் அப்படின்றாங்க. அவங்களும் வாங்கிட்டு எதுவுமே பேசலை, அமைதியாக உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. தயங்கோட அப்பா அப்புறம் மாமா இவங்க எல்லாம் ஹாலில் உட்காந்துருக்காங்க. அந்த பேப்பரை கொடுக்குறாங்க. கொஞ்சம் நேரம் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளில வரீங்க. பாட்டிக்கு தெரியாது நீங்கள் தான் இந்த எல்லா ஒர்க்கும் பார்த்தீங்க அப்படின்ட்டு. கிச்சனுக்குள்ளேருந்து வெளில வாரீங்க. தயங்கோட அத்தையை பார்த்துட்டு, குக் பண்ணிட்டேன், டைனிங் டேபிளை மட்டும் அரேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறீங்க. அவங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஏன்டா அப்படி பண்ணுற? இல்லை, நான் ஃபர்ஸ்ட்டு தான் உங்கள் எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணிவிட்டு போயிட்டேன், இந்த தடவை கண்டிப்பாக அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கண்களோட அப்படியே ஸ்டெப்பில் ஏறி போகிறீங்க. பாட்டிக்கு அங்கே எல்லாமே இருக்காங்களடா, அவங்களுக்குலாம் புரியுது. ஏன்னா உங்களுக்கு இந்த வீட்டிலேருந்து போகிற வரைக்கும் ஹாப்பியாக அப்படி போகணும், நம்மளுக்கிட்ட ஒரு ஃபேமிலி இருந்தது,
நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு அவங்களையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் நீங்கள் காலைல எழுந்திரிச்சிட்டு இப்படிலாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஃபேமிலி தான் உங்களுக்கு ஆசையாகவும் இருந்திருக்கும். இந்த மாதிரி ஃபேமிலிக்காண்டி கொஞ்சம் ஏங்கியிருப்பீங்க. அவங்க டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. கீழே இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாவே புரியுது. தயங்கோட அத்தை இருக்காங்களடா, அவங்களும் சொல்கிறாங்க இன்னைக்கு ஈவினிங் ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டு. இங்கே பாருங்க நீங்கள் ஊருக்கெலாம் வர வேணாம், உங்கள் பேரம்பேத்தியில் நாங்கள் பார்த்துக்குறேன். நீங்கள் தயங் கொஞ்சம் நல்லபடியாக சரியானோன்னா அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், நானே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. சரிடி ஆண்டி, நாளைக்கு போனால் என்ன? இங்கே பாருங்க, போட்டதெல்லாம் அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குன்னு தெரில. இதுகளுக்கு வேற ஸ்கூல் ஹோம்ஒர்க்லாம் இருக்குது அப்படி இப்படின்ட்டு நிறைய சொல்கிறாங்க. சரி சரி சொன்னால் அடிக்கிக்கிட்டே போவா. ஏன்டி தயாங்க எந்திரிச்சிட்டானா? இல்லைம்மா, நான் அவனுக்கு காஃபி கொண்டு போனேன், டோர் ஓப்பன் பண்ணல, தூங்குறான் போல அப்படின்ட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. சரி, என் பேரன் தூக்க மாத்துறது போட்டிருப்பான், அதை நல்லா தூங்குறான். கடவுளே, என் பேரனுக்கு எப்படியாவது பழசெல்லாம் ஞாபகம் வந்துடணும். இருந்தாலும் அப்படி கடவுள் போட்டு என் குடும்பத்தை பாடாப்படுத்துகிறாரோ தெரியல அப்படின்ட்டு புலம்புது. நாங்களோட அம்மா, அம்மா சும்மா இருக்க மாட்டியாம்மா? ஏய், என்னடி சொன்னேன்? எல்லாத்தையும் மறந்துபட்டு இப்படி வேதனையா இருக்கு. என்னடி அம்மா, அவனுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? நேற்று நடந்ததெல்லாம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பார்த்தீங்களா, நேற்று கொஞ்ச நேரத்தில் உயிரே என்கிட்ட இல்லை, அப்படி இருமுனா எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. நீ வேற ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காதம்மா அப்படின்னு தான் எங்கள் அம்மா ஒரு மாறிக்கிட்டு இருக்காங்க. சரி விடுடி, நீங்கள் கீழே இறங்கி வரீங்க, எல்லாம் உங்களை தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கு. தயங்கோட அத்தை தான் எங்கம்மா போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்ட்டு கொஞ்சம் பயத்தில் அப்படி கேட்குறீங்க. எல்லாம் போயிட்டு வாடா, இது எதுக்கு கேட்குற? பாட்டி தான் ஆர்ஃபனேஜுக்கு எதுக்கிட்ட போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அங்கே தான் நான் வளர்ந்தேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போக தான் நீங்கள் பார்ட் டைம் ஜாப் பண்ணி அப்படியே ஹாஸ்டல் காலேஜ் இப்படிலாம் சேர்ந்தோம்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு புரியுது எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படிலாம் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. இங்கேருந்து போயிட்டா கண்டிப்பாக வரமாட்டேன், தான் லாஸ்ட்டாக பார்க்கணும் போல இருக்கு. போட்டா அங்கே இருக்கிறவங்க எல்லாமே அவங்க ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்களோட பாட்டி, ஆண்டி நீ மட்டும் போகலாமா? ஏன் நாங்களாம் வரக்கூடாதா? எங்களையும் கூட்டிகிட்டு போ அப்படின்றாங்க. அது ஆண்டி, எங்கெல்லாம் வரக்கூடாதா என்ன? அப்படி இல்லை, வாங்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னு அவங்களோட அப்பா கூட இன்னைக்கு ஆஃபீஸ் போகல. ஏன்னா இவங்க ஊருக்கு போகிறாங்களடா, அதனால லீவ் போட சொல்லியிருப்பாங்க அவங்க அம்மா. தயங்கோட அம்மா, தயங்கோட அத்தையும் கூட நானும் வரோம் அப்படின்னு, குட்டி பசங்களும் நானும் வரோம் அப்படின்றாங்க. எனக்கு கண்ணிலேருந்து டீஸே வருது. ஏன்னா எல்லாம் நீங்கள் பிறந்த வளர்ந்த இடத்த பார்க்கணும் ஆசை அவங்களுக்கு இருக்குது. கூட சிரிச்சுக்கிட்டு ஆரம்பிட்றாங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இப்படி ஒரு ஃபேமிலி கூட ஏன் நம்ம பிறக்காம போயிட்டோம் அப்படி தோணுது. தயங்கோட அம்மா தான், நான் தயங்க பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. சரி அப்படின்ட்டு கார் எடுத்துகிட்டு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு தான் போகிறீங்க. பாட்டியும் அப்படி தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே வராங்க, நீங்களும் சிரிச்சுக்கிட்டு அப்படி வரீங்க. அந்த கோயிலுக்கும் போயிட்டீங்க. பாட்டி தான், ஏன்டி வயனு, இங்கே தான் என் பேராண்டி உன்னை கல்யாணம் பண்ணானா? ஆமாம் ஆமாம் பாட்டி, இந்த கோயிலில் கல்யாணம் பண்ணவங்க அவ்வளோ சீக்கிரம் பிரிஞ்சிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கையில் இப்படித்தான். அப்போ எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும். அறியாத வயசு தெரியாத வயசு, ஊர் விட்டு ஊர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் எப்படி, சாமி கழுத்துல இருந்த தாலி எடுத்து அந்த பொண்ணு கழுத்துல கட்டிட்டான். இந்த கோயில் பக்கத்துல இருக்கிற ஊரே கூடிருச்சு. அந்த பொண்ணோட அப்ப வந்து எவ்வளோ தைரியம் தான் என் மக கழுத்தில் தாலி கட்டுவா அப்படின்ட்டு கையை தான் வாங்கினான். அடுத்த செகண்டே கை கால் விளங்காம ஒரு நடப்போனமா இருந்தான். அப்பதான் முன்னாடி வேலை பார்த்த அந்த ஐயரு, எப்பேற்பட்ட கோயில்ல வந்து அம்மன் கழுத்துல தாலி எடுத்து கட்டினவனையே நீ வெட்ட போவ, அதனாலதான் உன் கை கால் விளங்கிக்குச்சு அப்படின்ட்டு அவர் கையால அம்மன் தீர்த்த தண்ணி எடுத்து அவனுக்கு கொடுத்தோன்னு தான் சரியாச்சு. அதுல இருந்து தான் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனா இந்த கோயில்ல தான் கல்யாணம் ஆகுன்ட்டு எல்லாமே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஏன் எனக்கு கூட என் பாட்டி இந்த கோயில தான் எனக்கு என் வீட்டுக்காரங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நானும் வருஷத்துல ஒரு நாள் வருவேன். என் பொண்ணோட தாலியும் நல்லா இருக்கணும்னு தான் இந்த ஊர்ல இருந்து என் மாப்பிள்ளை எடுத்தேன். என் பொண்ணுக்கு கூட இந்த கோயில தான் கல்யாணம் ஆச்சு. இல்ல மாப்பிள்ள,
ஆமாத்த. ஆனால் என் பையன்தான் கல்யாண மாலை வைக்கணும், ஃப்ரெண்டை பார்க்கணும், அதை பார்க்கணும் சொல்லிவிட்டு அங்கே வச்சுப்புட்டான். இப்போ இப்போ என் பேரன் முதற்கொண்டு இந்த கோயில தான் தாலி கட்டியிருக்கான் உனக்கு அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸை பிடிக்கிறாங்க. பாட்டி அது ஒன்றும் இல்லைடா. காரும் ஸ்டாப் ஆகுது. அந்த கார்லேருந்து எல்லாமே இறங்குறாங்க. 2 வருஷம் கழிச்சு இந்த கோயிலை பார்க்குறேன். இன்னமும் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா ஒன்றுக்கு மாட மாற்றினா கூட இந்த ஊருக்காரங்களுக்கு ஏதாவது ஆயிரும்ல. எல்லாமே அந்த ஸ்டெப்பில் தான் ஏறி போகிறாங்க. நீங்கள் பாட்டி கொஞ்சம் நடக்க முடியலடா. அவங்க கையை பிடிச்சிட்டு அப்படி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கீங்க. அந்த குட்டி வண்டுங்களாம் ஒரு மாதிரி ஜாலியாக அப்படி தப்பி ஏறிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்பா, இந்த தூணு முதற்கொண்டு எப்படி இருக்குன்னு பாரு. எத்தனை வருஷம் ஆனாலும் ஐயர் மாறினாலும் கோயில் மட்டும் மாறாமல் அப்படியே இருக்கு அப்படின்ட்டு பாட்டி சொல்லிக்கிட்டே அங்கே நீங்கள் அர்ச்சனை கொடுக்குறீங்க. வாமா ஓயன், இன்னைக்கு உன் அத்தை வரலையா? ஃபேமிலியோட வந்திருக்கா? ஆமாம். எங்கே இன்னைக்கு உன் ஹஸ்பண்ட் வரலையா என்ன? அது அதெல்லாம் என் பேரன் அடுத்து என் பேத்தியோட வருவான் அப்படின்ட்டு அந்த ஐயர்கிட்ட சொல்கிறாங்க. ஓ, நீங்கள் தான் பாட்டியா? ஆமாம் ஆமாம். என்ன ஓயன், இன்னைக்கும் சாமி பேர்லையா? ஆமாம். தேங்கோட அத்தை மாமா இருக்காங்கடா, அவங்களும் அவங்கள பார்க்குறாங்க. கண்ணை மூடிட்டு உங்கள் கண்ணு கலங்குது. நீங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. பாட்டியும் அப்படி தான் பார்க்குறாங்க, தேங்கோட அப்பாவும் அப்படி தான் பார்க்குறாங்க. சாமி, இது வரைக்கும் நான் நிறையா கேட்டிருக்கேன், எனக்கு கொடுத்ததே இல்லை. ஆனால் எப்போ நடந்துருச்சு. தயா மனசெல்லாம் மறந்துட்டான், எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டான். நான் இன்னும் கொஞ்ச நாள், 5 நாள் கூட இல்லை, 10 நாள் இங்கேருந்து போயிடுவேன். இது வரைக்கும் எதுவும் நடக்காம, ப்ளீஸ் எதுவுமே நடக்காம நான் இங்கேருந்து போயிடணும். பழசெல்லாம் நாவுக்கு வரக்கூடாது. இது மட்டும் எனக்கு போதும் ப்ளீஸ். அப்புறம் இவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், வேற எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு சாமி கும்பிட்றீங்க. ஐயத்தான் எல்லாத்துக்கும் கொடுங்கோ அப்படின்ட்டு பாட்டி இதெல்லாம் வாங்குறாங்க. நீங்களும் கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. என்னம்மா அப்படின்ட்டு அர்ச்சனை கூட கொடுத்துட்டு உங்களுக்கும் பூ போட்டு எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்களும் வாங்கி உங்கள் நெத்தியில் வச்சுட்டு அந்த பூ எடுத்து உங்கள் ஹேர்லேயே வச்சுக்கிறீங்க. பாட்டி என்ன வேண்டியிருப்பாங்கன்னா, என் பேராண்டி என் பேத்தியை மறந்துடவே கூடாது, நான் இங்கேருந்து போகிறதுக்குள்ள அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடணும். ஏன்னா என் பேராண்டி மனசு எனக்கு தான் தெரியும். ஏன்னா எதா இருந்தாலும் என்கிட்ட தான் சொல்லுவான். எவ்வளோ பெரிய விஷயத்த மறந்துட்டோம்னு சொன்னா அவன் தாங்கவே மாட்டான். இந்த இடத்துல என் பேராண்டிக்கு என் பேத்திக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க. என் பேராண்டி என் பேத்தி பிரிஞ்சிடவே கூடாது. அவன் மனசை மாற்றி எங்கேயே அவன் கூட வாழ்கிற மாதிரி பண்ணிடுங்க அப்படின்ட்டு சாமி கும்பிட்றாங்க. தயங்கோட அத்தைக்கும் அவங்களுக்கும் இப்படி தான் தோணுது. அவங்களும் சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறீங்க. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ரூட் சொல்கிறீங்க. அந்த இடத்துல கார் ஸ்டாப் ஆகுது. அது கொஞ்சம் பெரிய ஆர்ஃபனேஜ் தான். உங்களை பார்த்தோன்னே அந்த கேட்டில் வாட்ச்மேன் இருப்பாங்கடா, உங்கள்கிட்ட நல்லா பேசுகிறாங்க. யாரும்மா அதெல்லாம்? இதெல்லாம் ஓ ஆமாம், உன் ஃபேமிலியில் உனக்கு கல்யாணம் ஆச்சுல வாயன்? எங்கே உன் ஹஸ்பண்ட்? மேரேஜ்க்கு முன்னாடி கூட்டிகிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் நீ கூட்டிகிட்டே வரல. நேம் கூட வினோத் சொன்னேன்ல, அது எல்லாம் உங்களை பார்க்குறாங்க. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. முன்னாடி ஒரு தடவை வினோத்தை கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி உங்களை மேரேஜ் பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படி தான் ஒரு மாதிரி இல்லை அப்படின்ட்டு வெளியில் ஓடி இருப்பீங்களடா, அதை நினச்சி பார்க்குறீங்க. இவங்க எல்லாம் என்னப்பா சொல்கிற? என் பேரன் கெம்தாயம், அவன் தான் என் பேத்தியோட புருஷன். என்ன சொல்கிறீங்க? இல்லை வினோத் சார், எனக்கு தெரியும். பாட்டி, உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அதனால அவங்களும் விட்டுறாங்க. நான் இறந்துட்டான், இன்னொருத்தவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் போகிறீங்க. அங்கே நிறைய குழந்தைங்க இருக்குங்க. எல்லாத்துட்டையும் பேசுகிறீங்க. அவங்களும் இது அவங்க ஃபேமிலியா அப்படின்ட்டு பாட்டியும் நிறையா பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணில் டிஎஸே வருது. இவ்வளோ குழந்தைங்களா அப்படின்ட்டு எல்லாம் அவங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க. அப்போ அங்கே ஒருத்தவங்க இருப்பாங்கடா, ஹெட்டுன்ட்டு. நீங்கள் பேக் வச்சுருக்கீங்க, அதை ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் ஒரு பெரிய அமௌண்ட்டாக எடுக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் பார்ட் டைம் ஜாப்பு, உங்கள் ஸ்காலர்ஷிப் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங் பண்ணி வச்சுருப்பீங்க. இதுக்கப்புறம் இங்கே வர முடியாதுல்லடா, எல்லாம் பார்க்குறாங்க. அவங்கள நீங்கள் அம்மான்னு தான் கூப்பிடுவீங்க. அதனால அந்த அமௌண்ட்டை எடுத்து கொடுக்குறீங்க. என்ன ஏன்? இல்லைம்மா, இதுக்கப்புறம் என்னால் இங்கே வர முடியாது. நான் யூஎஸ் கிளம்புறேன். அதான் இது பிடிங்க. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நான் அவங்க அக்கௌண்ட்டுக்கு நான் போட்டு வரேன் அப்படின்றாங்க. ஓ, உன் ஹஸ்பண்ட் கூட போறியா? ஆமாம்.
சரி வயன், நீ ஹாப்பியா இருந்தா போதும் அப்படின்ட்டு அவங்க கூட சிரிச்சு பேசிட்டு, அவங்களும் உங்கள பத்தி நெறைய சொல்றாங்க. நல்ல பொண்ணு, அப்படி இப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு மாரி டியர்ஸ் அப்படி வர ஆரம்பிச்சுருச்சு. குட்டி பசங்க எல்லாம் உங்கட்ட பேசுறாங்க. அப்படியே அங்க இருந்தும் வீட்டுக்கு தான் வர்றீங்க. ஒரே சைலன்ட்டா அப்படி இருக்கு. யாருமே எதுவும் பேசல. கார் வீட்லருந்து ஸ்டாப் ஆகுது. எல்லாம் கார விட்டு இறங்குறாங்க. நீங்களும் அப்படித்தான் உங்க பேக் எடுத்துட்டு பாட்டிய பைய பைய கூட்டிட்டு போறீங்க. ஹால்ல தயங்க உட்காந்துருக்கான். தயங்க திரும்பி பார்க்குறான். அ எல்லாம் வெளில நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டீங்க போல. எல்லாம் அவன பார்க்குறீங்க. என்ன பாட்டி, அ பேரன விட்டு போயிட்டா, எதுக்கும் என்ன விட்டுட்டு போக மாட்டியே. கடைசில என்ன விட்டு போயிட்ட பாத்தியா? எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு தாங்கவே ஒரு மாரி பார்க்குறாங்க. அவனுக்கு பேராண்டி, என்ன பாட்டி அவ்வளோதானா? பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சாடா? அப்படின்ட்டு அவங்க நடக்க முடியல இருந்தாலும் குடுகுடுன்னு போறாங்க. எல்லாம் அங்கேயே ஸ்டாப் ஆகி நிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவ்வளோதான். பயம் அப்படி நடுங்குது கை கால்லாம். அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? நாங்க பயத்தோட பார்க்குறீங்க. ஞாபகம் வந்துருச்சாடா? அ இல்ல பாட்டி, எதுக்குமே என்ன விட்டுட்டு போ மாட்டீங்கன்னு அம்மா சொன்னாங்க. அதான். அதானா? இல்லடா, நீ தூங்கிக்கிட்டு இருந்த. அதான் என் கோயிலுக்கு கூப்பிட்டாளா? அதனால சைடா அவங்கள பார்க்குறான். நீங்க பேய் அறைஞ்ச மாரி நிக்கிறீங்க பயத்துல. ஓ! ஹாய் ஒயான், ஃப்ரெண்ட விட்டு போயிட்டீங்க பார்த்தீங்களா? அ ஒயான், என்னாச்சு? தயங்கோட அம்மாவும் பார்க்குறாங்க. பயத்துல அப்படி இருக்கீங்க. என்னாச்சு ஒரு மாரி? தயங்கோட அத்தை இருக்காங்கடா, அவங்க தான் உங்க ஷோல்டர் பிடிச்சு ஒரு மாரி டேப் பண்றாங்க. என்ன? இல்லம்மா, அவனுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. ஒண்ணு பார்க்குறீங்க. அ ஃப்ரெண்ட விட்டு போயிட்டீங்க. அது இல்ல. தூங்கி தூங்கிக்கிட்டு இருந்தீங்களா? அதான். அ அதுக்கு ஏன் இப்படி பயப்படுறீங்க? நார்மலா தானே கேட்டேன். இல்ல அப்படின்ட்டு அவங்களுக்கு எல்லாம் புரியுது. நீங்க ஷாக்கா பாட்டி கூட கேஷுவலா அப்படி பேசியிருப்பான். அதில தான் பயம் எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுருப்பாங்க. நீங்களும் அவன பயத்தோட அப்படி பார்த்துட்டு எல்லாத்துட்டயும் ஒரு மாரி அப்படி பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க சாயந்தரம் போற வரைக்கும் அவனையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பயத்தோட. வச்சுட்டு உங்க ரூமுக்கு தான் போறீங்க. உங்களுக்கு இன்னும் அந்த பயம், பதட்டம் ஸ்டாப் ஆகவே இல்ல. ரூம்ல போனோனே கை கால்லாம் நடுங்குது. இல்ல, இல்ல. இங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு நான் கொதிருமோன்னு இதுல பயத்துல நான் செத்துருவேன். கடவுளே ப்ளீஸ், நான் இங்கேருந்து போற வரைக்கும் உனக்கு எதுவுமே வரக்கூடாது. அப்படிதான் உங்க கையெடுத்து ஒரு மாரி உங்க ஹெட்ல வச்சு அப்படியே கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அழுத்துக்கிட்டு. கீழ அவங்க எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்ட்டு. உங்க டோர் தான் நாக் பண்றாங்க. நீங்க அங்க ஆர்ஃபனேஜ் இருக்குல்லடா, அங்கேயே சாப்பிட்டுருப்பீங்க எல்லாமே. நீங்களும் ஓப்பன் பண்ணோன்னே, "என்னடி இதுக்கு அழுதுருக்க?" "இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு." அவங்கள ஹக் பண்ணிக்கிறீங்க தயங்கோட அத்தைய. "ஒ ஒண்ணும் இல்லடி, அவனுக்கு ஞாபகம்லாம் வரல. பயப்படாத." "இல்ல, ஆனா எனக்கு இங்கேருந்து சீக்கிரம் போகணும். நான் வேணா அ ஆர்ஃபனேஜுக்கே போயிரட்டா? அ அந்த 1 வீக் நான் அங்க ஸ்டே பண்ணிட்டா அப்படியே?" "அயன், என்னம்மா, அ உன்ன நாங்க ஒரு ஃபேமிலியா பார்த்துக்கிட்டு இருக்கோம்." "அப்படிலாம் இல்ல. இங்க இருக்கிற வரைக்கும் நீ ஒரு ஃபேமிலியா அப்படி வாழ்ந்துட்டு ஹாப்பியா போகணும்ட்டு இருக்க. இப்ப இப்படி சொல்ற?" "இல்ல, இல்ல. எனக்கு தயங்க பார்க்க கொஞ்சம் பயமா இருக்கு. எங்க பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டு." "நீ அவனை பயத்தோட பார்த்தா தான் என்னன்னா உனக்கு ஒரு மாரி இருக்கும். நீ அவனை நார்மலா அவன் உன்னை ஃப்ரெண்டா பார்க்குறான் அவ்வளோதான். அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. புரியுதா? பயப்படாத." "நீ ஏன் அவனை பார்த்து இப்படி பயப்படுற? தயங் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா? ஆனா அவன்கிட்ட ஒரு பிடிவாதம் இருக்கு. தனக்கு பிடிச்ச பொருளை யாருக்காண்டியும் விட்டு கொடுக்க மாட்டான். அது எதா இருந்தாலும், அது நீயா இருந்தா கூட." அது இப்ப அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நீ பயப்பட வேணாம். புரியுதா?" "ம், ம். நாங்க கிளம்பிட்டோம்டா. கீழ வா, உன்னை கூட்டிட்டு போகத்தான்." அப்படின்றாங்க. நீங்களும் கீழ அப்படியே போறீங்க. அந்த குட்டீஸ் பாண்டுகள்லாம் அவங்க கிட்ட வந்து அ போயிட்டு வரோம் அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க ஒரு மாரி டியர்ஸோட. நல்லா அட்டாச் ஆயிட்டாங்க. இப்ப அவனுக்கு சொல்லியிருப்பாங்க அந்த பசங்கட்ட, மாமாக்கு கொஞ்சம் அ ஹெல்த் அதனால அப்படி இருக்கான். அவன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படி இப்படின்ட்டு இருப்பாங்க. அவனும் ஓகே அப்படின்னு தான் அந்த பசங்க இருந்திருப்பாங்க. அவனும் பார்க்குறான் அத்தை, மாமா அப்படின்ட்டு. பட் ரொம்பலாம் முன்ன மாரி அந்த பாசம் அது அவனுக்கு தெரியல. அதனால நார்மலா போயிட்டு வாங்க அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். தேங்கோட அத்தை தான், போயிட்டு வரேன் நீ போயிட்டு வரேண்ணா. அத்தை,
இங்கே ஒழுங்கா இருக்கணும். ஸ்வீட்டு அது இதுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இங்கே பாருங்க அண்ணி, உங்கள் அம்மாவுக்கு அது இதுன்னு கொடுத்துட்டு அப்புறம் சுகர் வந்துருச்சு அது வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு கூட ஆல்ரெடி அவங்க டேப்லெட் சாப்பிட்றாங்க. தெரியாமல் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. டேய் இல்லை பார்த்துக்கங்க அண்ணி. நான் தயாங்க்கு தெரியும். அவனுக்கு மறந்துடுச்சு. அவனும் பார்க்குறான் என்னத்த அப்படின்ட்டு. இல்லைப்பா பார்த்துக்க பத்திரமா அப்படின்ட்டு உடம்பு அப்படின்றாங்க. உங்கள்கிட்ட போயிட்டு வரேம்மா. நீ கிளம்பையில எனக்கு கால் இங்கடா என் ஃபோன் உன் நம்பர் இதில் சேவ் பண்ணு. ஃபோன் கொடுக்குறாங்க. நீங்களும் உங்கள் நம்பர் போட்டு சேவ் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்குறீங்க. சரிடா அப்படின்ட்டு அவங்களும் காரில் ஏறி போகிறாங்க. நீங்கள் 4 பேருமே பார்க்குறீங்க. பாட்டிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த 2 குட்டி பசங்களும் ஒரு மாதிரி பாட்டி பாட்டின்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்களும் பார்த்துட்டு டேன் பண்ணுறீங்க. பாட்டி தான் பையன். பாட்டிக்கு கொஞ்சோன்னு காப்பி மட்டும் போட்டு கொடுமா, தலை வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோன்னே நீங்களும் சரி அப்படின்ட்டு காஃபி போட போயிட்டீங்க. கொண்டுக்கிட்டு வரீங்க. பார்த்தா ஹாலில் எல்லாம் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பாட்டிக்கு மட்டும் தான் கொண்டாந்துருக்கீங்க. அதனால் அகெயின் கிச்சனுக்குள்ளே போய் 3 பேர்த்துக்கும் காஃபி போட்டு தயாங் வந்து அவங்க அம்மா அவனுக்கு எப்பயுமே ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் அப்படி போடுவாங்க. நீங்களும் இவனுக்கு மில்க் ஷேக் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் கொண்டுட்டு அப்படி போகிறீங்க. பாட்டிக்கு டீ கொடுக்குறீங்க. பக்கத்தில் தயாங் இருக்கான். அவன் அந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எடுக்கிறான். தயாங்கோட அம்மா இருக்காங்கடா ஒரு மாதிரி கொடுக்குறீங்க. அவங்களும் வாங்கிக்கிட்டு தயாங்கோட அப்பாவுக்கு கொடுக்க போயிருப்பீங்க. டக்குன்னு ஸ்டாப் ஆகி தயாங்க திரும்பி பார்க்குறீங்க. இவனுக்கு பழசெல்லாம் நான் கொடுத்துருச்சா? என்னடி அப்படி பார்க்குற? தயாங்க பார்க்குறான். என்ன அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை. தயாங்கோட அப்பாவுக்கு காஃபி கொடுத்துட்டு அந்த பிளேட்டை ஒரு மாதிரி கையில் எடுக்கத்தோட பதட்டத்தோட கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. எப்படி அவனுக்கு தான் கொண்டுட்டு போகிறோம்ட்டு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எப்படி குடிச்சா? உங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் 3 பேத்துக்கு காஃபி கொண்டு போயிருப்பீங்க. தயாங்க்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் கொண்டு போயிருப்பீங்க. அவனுக்கு இதுதான் பிடிக்கும்ட்டு அவனுக்கு தெரியாது. ஏன்னா மறந்துட்டான். நான் கரெக்டாக இப்படி அதிர்த்து குடிக்கிறான் அப்படின்ட்டு பயத்தோட அப்படி இருக்கீங்க. உங்கள் ஷோல்டர் யாரை பிடிக்கிறாங்க. பயந்து ஒரு மாதிரி பதட்டத்தில் பார்க்குறீங்க. தயாங்கோட அம்மா என்னடி எதுக்கு இப்படி எழுதிருக்க? அது தயா ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பழசெல்லாம் மறந்தாலும் அது எப்படி? அவங்க அம்மாவுக்கு புரியல. ஆமாம் அப்படின்ட்டு கிச்சன்லேருந்து கொஞ்சம் எட்டி பார்க்குறாங்க. அவன் குடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ எல்லாம் ஏய் அப்படிலாம் இருக்காது. அவன் அதை நார்மலாக எடுத்து குடிச்சிருப்பான். கிளைமேட்டை பார்த்தியா? அதனால கூட அவன் காஃபி பிடிக்கலேன்ட்டு அதை எடுத்து குடிச்சிருக்கலாம். அதுக்கு ஏன் இப்படி இருக்க அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸ்லாம் தொடச்சி விட்றாங்க. அவங்களே பார்க்குறீங்க. உங்கள் கையை பிடிச்சிட்டு சாரிடி, நான் என் பிள்ளை மேலே இருக்க கோவத்தில் நான் ரொம்பவே திட்டேன். உன் நிலைமையே புரியுது. எனக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் பெத்த மனசு ஏற்றுக்க மாட்டேன்ருச்சு. சாரி மகன் அப்படின்றாங்க. இல்லை இல்லை இப்போ பரவாயில்ல. கண்டிப்பாக யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம். நீ கோவப்படுறது கரெக்டு தான். ஏன்னா அம்மா யாருன்னே தெரியாமல் ஒரு பையன் மறந்தா அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபேமிலிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு புரியுது. ஆனால் சாரி, எல்லாம் என்ன தான் மன்னிச்சிருங்க. ஏன்னா எனக்கு பயம், நான் எங்கெல்லாம் இருக்கணும் அங்கெல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படின்ட்டு. இப்போ கூட தயா இப்படி இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்ட்டு அழுகுறீங்க. தயாங்கோட அம்மா ஹக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லடி ஒன்றும் இல்லை, நானும் ஒன்று அப்படி பேசியிருக்க கூடாது. நீ நினச்ச மாதிரி ஹாப்பியாக எங்கே போய் வாழணும் ஆசைப்படுறியோ அங்கேயே போ. நீ ஆசைப்பட்ட மாதிரி அவன் யாருன்னு தெரியலை. இருந்தாலும் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருக்கான். கண்டிப்பாக இது பழைய தயங்கா இருந்தால் இப்படி பண்ணியிருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஒரு மாதிரி அழுதுட்டு அப்படி இருக்கீங்க. உங்கள் கணை துடைச்சுட்டு போ ரெஸ்டடு. இல்லை நான் இல்லை நீ மார்னிங்கே குக் பண்ணிட்ட, ரெஸ்டடு போ, டயர்டாக இருக்கு அப்படின்றாங்க. நீங்களும் ஒரு புகையில் தயங்க பார்க்குறீங்க. அவன் நார்மலாக அப்படியே சிரித்து பாட்டிக்கிட்ட அப்படி பேசிக்கிட்டு இருக்க. ரூமுக்கு அப்படி போகிறீங்களடா? தயங்க பார்க்குறான். அதுட்டு பாட்டி கூட பேசிக்கிட்டு இருக்கான். பாட்டி கொஞ்சம் அவனுக்கு மறந்துடுச்சு. பட் இருந்தாலும் பழசெல்லாம் அப்படி சும்மா சொல்லி அப்படி அவனை சிரிக்க வைக்கிறாங்க. தயங்கோட அப்பா தான் தயங்க அம்மாட்ட கூப்பிட்டு நாளைக்கு தயங்க செக்கப் போகணும் அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்றாங்க. அவங்களுக்கு குக் பண்ண போயிட்டாங்க. நீங்கள் உங்கள் ரூமை ஓப்பன் பண்ணி உள்ளே தான் போகிறீங்க. இருந்தாலும் கொஞ்சம் பயம் உங்களுக்கு. ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு 1 வீக் கேட்டிருக்கா. அப்புறம் உங்களுக்கு கிராஜுவேஷன் இதெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போயிடணும் அப்படி தான் உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த கிராஜுவேஷன் போகிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை.
யார் கூடயுமே பேச மாட்டீங்க எப்பயுமே காலேஜ் டயத்தில். மாகி கூட மட்டும்தான். அப்புறம் படிப்பீங்க. நீங்கள் தான் அந்த காலேஜ்லேயே டாப். நல்லாவே படிப்பீங்க. அதுக்கடுத்து வினோத், நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வாரீங்க. ஹாய் ஓயன், இவ்வளோ நேரமா சவுண்டு எங்கே வருதுன்ட்டு பெட்டை பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்க்குறான். பெட்லேருந்து எந்திரிக்கிறான். நீங்கள் டவலோட இருக்கீங்க. அவன் உங்களை பார்க்குறான். உங்களுக்கு கை கால் உங்கள் பாடியை அவ்வளோ ஷிவர் ஆகுது. தயம் ப்ளீஸ் என்ன இது பண்ணிடாதீங்க. இவன் என்ன சொல்கிறா? தயம் ப்ளீஸ். ஓயன் சாரி ஓயன், நான் ஏதோ ஓகே ஓகே நீ ட்ரெஸ் பண்ணு, நான் வெளில போகிறேன் அப்படின்ட்டு அவன் வெளில போயிடுறான். என்னடா பண்ணிட்டு இருக்க? அவன் ஏதாவது ரெஸ்ட் ரூம் போயிருப்பான்னு நினச்சா. ஷோ கடவுளே நம்மளுக்கு தப்பாக நினச்சிருப்பா. இவெல்லாம் என்ன பண்ண போகிறோம்? இது பண்ணிடாதீங்கன்ட்டு அப்படி பயந்தா. நீங்கள் அவ்வளோதான் பயத்தில் உங்கள் பாடியை ரொம்ப ஷிவர் ஆகுது. அவன் உங்கள் ரூம் விட்டு போயிட்டான். வேகமாக டோர் லாக் பண்ணிட்டு நீங்கள் டவலோட இருக்கீங்க. அவன் எதுக்கு வந்தா? இல்லை அவன் நடிக்கிறானா? இல்லை மறந்துட்டானா? இல்லை இல்லை அவன் கண்டிப்பாக நடிக்கிறான். இல்லை இல்லை இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது. ஆர்ஃபனேஜ் அப்படின்ட்டு வேகமாக அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் போட்டுக்கிறீங்க. உங்கள் பேக்கில் ரெடியான இருக்கும். உங்கள் பேக் எடுத்துகிட்டு டோர் ஓப்பன் பண்ணவே கை கால் நடுக்குது. பயமாக இருக்குது. ஓப்பன் பண்ணி வெளில பார்த்தா தயாங்க இல்லை. சைடாக தயாங்க ரூமை பார்த்தா லாக்கில் இருக்குது. ஒரு மாதிரி கை கால் நடுக்கத்தோட அப்படி கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கீங்க. ஹாலில் பாட்டி தயாங்கோட அப்பா அம்மா இருக்காங்க. தயாங்கல்ல பயமாக இருக்குது. அவங்க ஷோப்பால் உட்காந்துருக்காங்க. உங்களை பார்த்தோன்னே எந்திரிச்சு நிற்கிறாங்க. கண்ணில் டீஸோட ஒரு மாதிரி ஷிவரா. பயத்தில் உங்கள் ஃபேஸ் எப்படி இருக்கும்? உங்கள் கையில் பேக் இருக்குது. என்னடி? என்ன ஓயன்? என்னாச்சு ஓயன்? இல்லை நான் இன்னைக்கு கிளம்புறேன். தயாங்கோடப்பா என்னம்மா டைம் ஆச்சு இப்போ கிளம்புறோம்ன்ற? உன்னோட கிராஜுவேஷன் முடிச்சு தானே போகிறோம்னு. இல்லை அங்கிள், நான் கிராஜுவேஷன் ஆர்ஃபனேஜில் இருந்துட்டு பிள்ளைங்களெல்லாம் பார்க்கணும்ல, மிஸ் பண்ணுறேன். அதனால அங்கே இருந்துட்டு அப்படியே போயிடுறேன். ப்ளீஸ் சாரி, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. அவங்களோட அம்மா ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஸ்டாப் ஆகி அவங்கள பார்க்குறீங்க. என்ன ஜோயன், உன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு. ஏதோ பயத்தில் இங்கேருந்து போகிற மாதிரி இருக்கு. இல்லை ஏன் உன் ஃபேஸ் பயத்தோட இருக்க? அதுலேயும் நடுங்குது. இப்போ பாரு கை கூட நடுக்குது. என்னாச்சு? இது ப்ராப்ளமா? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஆர்ஃபனேஜில் குழந்தைங்களெல்லாம் பார்த்தேன்னா அதான் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அதான் 1 வீக் அங்கே ஸ்டே பண்ணிட்டு அப்படியே. ஏன்டி ஓயன், அப்போ எங்களெல்லாம் நீ மிஸ் பண்ணலையா? பாட்டியை பார்க்குறீங்க, கண்ணு கலங்குது. அவங்களும் அப்படி தான் கண்ணில் டிஎஸ்ஏ வருது. இப்போ டைம் என்னன்னா ஒரு 8 ஆக போகுது. அந்த மாதிரி டைம். அப்படிலாம் இல்லை பாட்டி, எனக்கு உங்களையும் மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் போகணும் ப்ளீஸ். ஹேங்கோட அப்பா தான் இது நைட் டைம்டா. நானே உன்னை சரி ஓயன், நான் மார்னிங் போய் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை இல்லை நான் இப்போ மேலே பார்க்குறீங்க. தேங்க டோர் ஓப்பன் ஆகுது. அது நான் கிளம்புறேன். என் மேலே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பயம் தயாங் ஏதோ நடிக்கிறானா அப்படின்ட்டு. என்ன ஓயன், தயாங்க பார்த்து பயப்படுறியா? ஈவினிங்லேருந்து உன் ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா பாட்டிட்டு பேசினது, நீ கூட ஸ்டாப்பர் மில்க் ஷேக் இதெல்லாம் நினச்சி அவன் நடிக்கிறான்னு நினைக்கிறியா ஓயன்? தயாங்கோட அம்மா பார்க்குறீங்க. நீ அப்படி தான் நினச்சிருப்ப போல. ஏன்டி அப்படி நினைக்கிற? அப்படி இருந்தால் உன்கிட்ட சைன் வாங்கியிருப்பான். உனக்கே தெரியும் தயங்க பற்றி. அவனோட ரூமை விட்டே உன்னை வெளியில் போட மாட்டான். அப்படி பார்த்துக்கிறவன் உன்னை யாருன்னே தெரியல. அப்படி பார்க்குறா. இன்னமும்மா அவனை நம்பலை. நம்படி. இதுக்கு பயந்துக்கிட்டா எப்போவே கிளம்புறியா? ஆமாம் ஹேண்டு கூப்பிட்றான். நீங்கள் பயத்தில் தயங்கோட அம்மா கிட்ட அப்படி நிற்கிறீங்க. ஓ சாரி ஓயன், டோர் நாக் பண்ணாமா ஒரு ரூமுக்குள்ளே வந்துட்டேன். எல்லாம் உங்களை பார்க்குறாங்க. இதுக்கு தான் பயத்தில் பேக்கை தூக்கிட்டு கீழே வந்துட்டீங்க அப்படின்னு தோணுது. நாங்கள் தான் இன்னைக்கு ஃபுட் ரூமுக்கு கொண்டு வந்துருங்க, எனக்கு கால் வலிக்குது அப்படின்றான். ஒரு மாதிரி நடந்து சரிப்பா அப்படின்றாங்க. அகெயின் உங்களை பார்த்து சாரி ஓயன் அப்படின்ட்டு அவன் ரூமுக்குள்ளே போயிடுறான். இதுக்கு தான் அப்படி கிளம்பி போகிறோம்ன்றியா? இல்லை அவனுக்கு பழசெல்லாம் நாவுக்கு வந்தால் எனக்கு பயமாக இருக்குது. நான் தான் இங்கே பாரு ஓயன், அப்படி பழசே நாவுக்கு வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம். உனக்கு போகணும்னு ஆயிடுச்சுல்ல, அவன் டிவோர்ஸ்லேயும் சைன் போட்டால் நாங்கள் அதை அப்ளிகேஷன் பண்ணிட்டோம். புரியுதா? நீ 1 வீக் அப்புறம் தானே போகிறோம்னா, உன் கிராஜுவேஷனை முடிச்சுட்டு மொத்தமாக நீங்கள் போகலாம். ஒரு ரூமுக்கு போ. இல்லை இல்லை ப்ளீஸ் ஒயன், நான் சொல்கிறல கண்டிப்பாக நீ ஊருக்கு போவேன். பாட்டி அப்படி சொல்கிறாங்க. தயங்கோட அப்பா கூட சொன்னோன்னே
அமைதியாக சரிங்க. அவன் ஃபுட் வேறு கேட்டான், டேப்லெட் போடணும், நாளைக்கு வேறு செக்கப் போகணும், ப்ளீஸ் உனக்கு கூட நான் ஃபுட் இல்லை இல்லை நான் இங்கேயே சாப்பிட்றேன். பாட்டி சாப்பிட்டீங்களா? இல்லடி, நீ இப்படி சொன்னோன்னே எனக்கு எப்படி பசிக்கும். எனக்கு வேணாம், நான் ரூமுக்கு போகிறேன். இல்ல இல்ல பாட்டி சாப்பிடுவாங்க. சாரி. இப்படிலாம் சொல்லாதடி. கஷ்டமா இருக்கு. அப்படின்ட்டு பாட்டியும் மாமாவுக்கு சாப்பாடு போட்டுடுறா அப்படின்றாங்க. சரின்ட்டு இவங்க 2 பேத்துக்கும் நீங்க இங்கே ஃபுட் சர்வ் பண்ணிட்டுருக்கீங்க. தயாங்க்கு ஃபுட் கொண்டுட்டு தயாங் ரூமுக்கு போனா அவன் ஃபோன் பார்த்து கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அவன பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, அவனுக்கு ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறீங்க. சாப்பிட்டு அவனுக்கு டேப்லெட் போட்டுட்டு, ஆ சரி தயாங், நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போணும். ஃபோன் அதிகமா நோண்டாத அப்படின்ட்டு கீழே வந்துடுறாங்க. இவங்க சாப்பிட்டதெல்லாம் நீங்கள் பிளேட்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. போடா சாப்பிடு. உங்களுக்கு ஓகே. நார்மலா பேசுறாங்க. முன்ன மாரி இல்ல. இப்ப அவன் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்ல, அப்ப பேசின மாரி இல்ல. நார்மலா பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி பையனுக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ் அப்சஷனா இருப்பாளடா. அதனால அவங்களுக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் பையனுக்காண்டி ஒரு மருமகளா அப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. இப்ப பொண்ணு மாரி உங்கள அப்படி பார்த்துக்கிறாங்க. நீங்க உங்க அத்தைக்கும் சர்வ் பண்ணிட்டு, சாப்பிட்டுட்டு உங்க ரூமுக்கு போறீங்க. கொஞ்ச நேரத்திலேயே உங்க டோர் நாக் ஆகுற சவுண்ட் கேட்குது. யாரு? ஆ ஒயன் நான் தான். தயங்கா. டோர் ஓப்பன் பண்றியா? அது என்னாச்சு ஒயன்? ஏன் இப்படி வாய்ஸ்லாம் ஒரு மாரி இருக்கு? டோர் ஓப்பன் பண்ணிட்டு உன்கிட்ட பேசணும். இல்ல ப்ளீஸ் ஒயன். ஏன்? என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கல என்ன? எனக்கு ஒரு மாரி இருக்கு. யார்ட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் கூட கால் பண்ண முடியல. அவங்களுக்கு எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சா, எப்படி சிஸ்டர்ன்னு கூப்பிட்றதுக்கு ஒரு மாரி இருக்கு. அதான் அவங்கள பேர் சொல்லி கூப்பிட்றேன். ஒரு ஃப்ரெண்டா. ஆ சரி. என்ன பார்த்தா பயப்படுற மாரி இருக்கு. அப்படி என்னாச்சு உங்களுக்கு எனக்கும் அப்படின்னு தெரியல. அப்படி சொன்னோனே உங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஏதாவது யோசிச்சு பார்த்துருவானோ அப்படின்ட்டு. இல்ல தயா அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்றீங்க. சாரி ஒயன். நான் வேணும்னா வரல. உங்ககிட்ட பேசலாம் அப்படிதான் வந்தேன். நீங்க சும்மா வாஷ் தான் பண்ண போயிருப்பீங்கன்னு நினச்சா. சாரி. இல்ல ஏதோ பேசுறேன்னு சொன்னீங்கல்ல. உனக்கும் எனக்கு எதுவும் இல்ல. அப்படி உங்களுக்கு எங்களுக்கு ஒண்ணும் சண்டைலாம் இல்ல. பாருங்க, இப்ப கூட என்ன பார்த்து பயப்படுறீங்க. இல்ல தயா, நார்மல் தான். உட்காந்து பேசலாமா? ஆ அப்படின்ட்டு அவன் பெட்ல உட்காந்துக்கிறான். நீங்க உட்காருங்க. இல்ல உட்காருங்க வாயன் அப்படின்ட்டு உங்க கைய பிடிக்க வரான். அது ஓ சாரி சாரி, ரொம்ப பயப்படுறீங்க. நீங்களும் பெட்ல உட்காந்துக்கிட்டு அவனை பார்க்குறீங்க. ஆ, அன்னைக்கு உங்கள்கிட்ட ஹார்ஷா பேசிட்டேன். ஆ, அன்னைக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இனிஷியலாக இருந்திருக்கும்ல. சரிடா, இன்சல்ட்டாக இருக்கும். ஏஜ் அப்படி இப்படின்னு பேசிட்டேன். மேரேஜ் அப்படின்ட்டு. சாரி. இல்லை பரவாயில்ல தயங்க, நான் அதெல்லாம் நினச்சிக்கல. அப்புறம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கீழே குனிஞ்சிட்டு, அன்னைக்கு நான் தெரியாமல் உங்களை கிஸ் பண்ணிட்டேன். அவனை பார்க்குறீங்க, ஹெட்டை டவுன் பண்ணிட்டான். அதுக்கும் சாரி. அன்னைக்கு இல்லை இல்லை, நான் அதெல்லாம் மறந்துட்டேன். அவ்வளோதானே. அப்புறம் நீங்களும் நானும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். உங்கள் நம்பர் என்கிட்ட இல்லை. அதான் நம்பர் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஏன் நம்பரா? ம் உங்களுக்கு டவுட்டு. ஆல்ரெடி உங்கள் நம்பர் இவன்ட்ட இருக்கும். ஏற்கனவே கால் பண்ணி பேசியிருப்பான். இப்போ நம்பர் கேட்குறான். அது ஏன்னா நம்பர் கொடுக்க மாட்டிங்களா? ம் அ நோட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நம்பர் சொல்கிறீங்க. அவனும் போட்டுக்கிட்டு ஃப்ரெண்ட் ஒயன் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணுறான். ஓகே ஒயன், குட் நைட் அப்படின்ட்டு அவன் எந்திரிச்சு, சாரி, நான் இனிமேல் டோர் நாக் பண்ணாமல் உள்ள வரமாட்டேன் அப்படின்றான். நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு கொஞ்சம் பயம் பதட்டம் இன்னும் இருக்குது. இப்படி பார்க்குறீங்க. அவன் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போயிட்டான். நீங்கள் லாக் பண்ணிட்டு ப்ரீத் பண்ணுறீங்க பயத்தோட. ஓகே ஓகே ஒயன், மறந்த மாதிரி தான் இருக்கா. நீ தான் இன்னும் இன்னும் பயந்து பயந்து அவனை பார்க்குற. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு அப்படின்ட்டு நைட்டு பூரா கொஞ்சம் பயத்தோட அப்படி தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் எந்திரிச்சிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயாங்கோட அப்பா, தயாங்க அம்மாவும் தயாங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிட்டாங்க. தயாங்க பாட்டி கூட கொஞ்சம் பேசிக்கிட்டு அப்படி இருக்கீங்க. டைம் போகுது. ஒரு ஈவினிங் டைம் அப்படி தான் வராங்க. ஏன்னா அவனை ஃபுல் செக்கப் பண்ணியிருப்பாங்க. அதனால ரொம்ப டைம் ஆயிடுச்சு. காலிங் பெல் நாக் பண்ணோன்னே நீங்களே ஓப்பன் பண்ணுறீங்க. 3 பேருமே ஒரு மாதிரி டயர்டா அப்படி வராங்க. அவங்கள பார்த்துட்டு காஃபி போட போயிட்டீங்க.
தேங் டயர்டா இருக்கு அப்படின்ட்டு அவனுக்கு அகெயின் இந்த கட்டெல்லாம் ஒரு மாரி ஆயில்மெண்ட் இதெல்லாம் போட்டுருப்பாங்க. அதனால அவன் ரூமுக்கு போயிட்டான். நீங்க காஃபி போட்டு அ 4 காஃபி அப்படி கொண்டு வந்துட்டீங்க. வேணுக்குன்னே தான் போட்டீங்க தேங்க்கும் சேர்த்தே. அவங்க பார்க்குறாங்க, நீங்க குடுக்குறீங்க, தேங் இல்ல. அவன் ரூமுக்கு போயிட்டான்ம்மா, ரொம்ப டயர்டா இருக்கு. அவனுக்கு காஃபி வேணாம் அப்படின்றாங்க. நீங்க கொஞ்சம் டவுட்ல, சந்தேகத்துல அப்படிதான் போட்டுட்டு வந்திருப்பீங்க. பார்த்தா அவன் ரூமுக்கு போயிட்டான். நீங்க கேட்குறீங்க கொஞ்சம் தயக்கத்தோட, என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு. இன்னும் அப்படியே தான் இருக்கு. கொஞ்சம் புண்ணு லைட்டா ஆறியிருக்கு. டேப்லெட் மட்டும் கன்டினியூவா போட சொன்னாங்க. அப்படின்னு உங்கட்ட சொல்றாங்க. நீங்களும் தலையாட்டிட்டு, டின்னருக்கு ஏதாவது பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆ சரிடா. நீ ஏதாவது பண்ணு. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு, அவங்க 2 பேருமே போயிடுறாங்க. நீங்களும் சரி அப்படின்ட்டு, அவங்க பாட்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரம்ன்ருக்காங்க. நீங்களும் போய் குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்றீங்க. பாட்டிட்ட என்ன குக் பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறீங்க. உனக்கு எதுடி பிடிக்கும்? அ எனக்கா பாட்டி? ம். இதுவரைக்கும் உனக்கு என்ன பிடிக்கும், ஏது பிடிக்கும்ன்ட்டு என்கிட்டலாம் சொல்லவே இல்ல. அது எனக்குன்ட்டு எந்த ஆசையும் இல்ல பாட்டி. எனக்கு என் பக்கத்துல இருக்கிறவங்க ஹாப்பியா இருந்தா போதும். அதுவே எனக்கு எல்லாமே பிடிக்கும் தான். அப்படின்றீங்க. அ பாட்டிக்கு ஒண்ணு பிடிக்கும்டி. அது குக் பண்றியா? ஆ சொல்லுங்க பாட்டி. அவங்களும் சொல்றாங்க. ம். ஆ தெரியும். கொஞ்சம் மறந்துருச்சு. சொல்லிக் குடுத்தா பண்ணிருவேன். சரிடி நான் சொல்றேன் நீ பண்ணு. அப்படின்ட்டு அவங்களும் சொல்ல சொல்ல நீங்களும் குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. டேஸ்ட்டு பார்க்குறதுக்காண்டி பாட்டிட்ட ஸ்பூன்ல குடுக்குறீங்க. நல்லாவே பண்ணியிருக்கடி. அப்படியே என் புருஷன் பக்குவம் மாரி இருக்கு. என்ன பாட்டி? ஆமாடி. என்ன இத பண்ணி தான் எங்களோட தாத்தா என்ன மயக்குவாரு. நான் அப்படித்தான் கோவமா இருப்பேன். இத பண்ணி கொடுத்தா அவரை பார்த்து மயங்கிருவேன்னு அவருக்கு தெரியும். அப்படியா? அப்படித்தான் அந்த காலத்துல அப்படித்தான். எல்லாம் புருஷனுக்கு பொண்டாட்டி மயங்குவாளுக. நான் கொஞ்சம் புருஷனுக்கு மயங்குவானாக்கும். அப்படின்ட்டு அந்த பாட்டி சொன்னோன்னே சொல்லையிலே அவங்க வெட்கப்படுறாங்க. பார்த்து சிரிக்கிறீங்க. குக் பண்ணி முடிச்சுட்டு அதெல்லாம் எடுத்து டைனிங் டேபிள அரேஞ்ச் பண்ணுறீங்க. சரிடி போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா. பாரு ஒரு மாதிரியா வேற ஆயிட்டா. நான் போய் உன் அத்தையும் மாமாவையும் எழுப்புறேன். போய் ரொம்ப நேரம் ஆச்சு, சாப்பிடணும்ல. சரி பாட்டி. அப்படின்ட்டு நீங்களும் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆகுறீங்க. பக்கத்தில் தேங்க இருக்கான். அவன் நேற்றே சொல்லியிருப்பான்லடா, நீங்களும் நார்மலாக ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு டோரை நாக் பண்ண போயிருப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் பயத்தில் வேணாம் அப்படின்ட்டு கீழே இறங்கி வந்துட்டீங்க. கீழே அவங்க அத்தை மாமாலாம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அவங்களும் ஹாலில் வந்து உட்காந்துருக்காங்க. என்னடா தயங்க கொஞ்சம் கூப்பிட்ருக்கலாம்ல. இல்லாத நீங்கள் தான் போனீங்களே, ஆனால் அகெயின் வேணாம் அப்படின்ட்டு வந்துட்டீங்க. சரி இன்னைக்கு என்ன என் அம்மாவுக்கு பிடிச்சது குக் பண்ணியிருப்ப போல அப்படின்ட்டு தயங்கோட அம்மா கேட்குறாங்க. நீங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்படியே இருக்குல்லம்மா அப்பாவோட கைப்பக்கம். ஆமாடி எனக்கு என்னமோ அந்த டேஸ்ட்டு அப்படியே இருக்கு அப்படின்ட்டு இந்த பாட்டியும் பேசுகிறாங்க. சரிம்மா நான் போய் என் பையனை போய் சாப்பிட்டதுக்கு கூட்டிகிட்டு வரேன். டேப்லெட் வேறு போடணும். நீங்களும் அந்த பாட்டிக்கு அவங்களுக்கு டேப்லெட் போடணும்டா, வாங்க பாட்டி அப்படின்ட்டு தயங்கோட அப்பாவும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறீங்க. தயங்கோட அம்மா தயங்க கூட்டிகிட்டு வராங்க. இன்றைக்கி அவனுக்கு அந்த காயமாக இருக்கும்டா அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஆயில்மெண்ட் போட்டிருப்பாங்க. அவனுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. பைய பையன் நடந்து அப்படியே கீழே அவங்க அம்மா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. அம்மா வலிக்குது. சரிப்பா அப்படின்ட்டு பைய கூட்டிகிட்டு வராங்க. நீங்களும் அவன் சவுண்டு கேட்டு திரும்பியிருப்பீங்க. அவன் கால் நடக்க முடியாமல் படுத்ததுக்கு அதுக்கும் ரொம்ப பெயினாக இருக்குது அவனுக்கு. டேபிள்லேருந்து உட்காரான். தயங்கோட அம்மா தான் ஃபுட் சர்வ் பண்ணுறாங்க. நீங்கள் பாட்டிக்கிட்டே நிற்கிறீங்க. உட்காரான் நானும் உனக்கு ஃபுட் எடுத்து வைக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் நிற்கிறீங்க. தயங்க உங்களை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஃபுட் எடுத்து வாயில் வைக்கிறான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. யார் குக் பண்ணது செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னோடனே யார் என் பேத்திடா அப்படின்னு அவன் உங்களை பார்த்து டேஸ்ட்டாக இருக்கும். என்ன ஃபுட்டு பாட்டியும் சொல்கிறாங்க. சாப்பிட்டேன் எப்போயே தயங்கோட அம்மா தான் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் டேப்லெட்லாம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் சாப்பிட்டது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் ரூமில் போய் படுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. தயங்கோட அப்பா ஆஃபீஸ் கிளம்புறாரு. தயங்கோட அம்மா நீங்கள் குக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. தயங்கோட அத்தை மாமாவுக்கு தான். அவங்க அந்த சைடு குக் பண்ணிக்கிட்டு அவங்களும் ஆஃபீஸ்க்கு கிளப்பணும்டா ஹஸ்பண்டை. அதனால் அவங்களும் குக் பண்ணிவிட்டு அந்த பிள்ளைங்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்குங்க. லவுட் ஸ்பீக்கர் அப்படி தான் போட்டு கேட்குறாங்க.
எனக்கு சிரிப்பாக இருக்குது. அம்மா அம்மா எனக்கு ஸ்கர்ட் போட்டு விடுங்க, எனக்கு ஃபுட் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டும் கத்தி இங்கிட்டும் கத்திக்கிட்டு இருக்காங்க. எங்கிட்டு மச்சான் என்னடா வேணாண்டா, இப்படியே நம்ம காலேஜ் போயிடலாம்டா. காலையிலேயே ஃபோன் அடிச்சுட்டு அப்பா என்ன சொன்னாங்க, எங்க பார்த்துட்டு போன்னு சொன்னாங்க. அதான்டா பயமா இருக்கு. வேற புது நம்பரு, அப்பா வேற மாத்தி அந்த நம்பர் வேற கொடுத்துருக்காரா. எனக்கு அதை பத்தி கொஞ்சம் பயமா இருக்கு. எங்க ஆயாச்சிட்டு நான் சும்மா ஏதாவது வளரிடுவேன் நான். நீ மூடிட்டு அப்படியே உட்காந்துருந்தா போதும், எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆமாடா நாங்க பாத்துக்கிறோம். உன் வாய் நார வாய வச்சுக்கிட்டு அமைதியாரு. என்ன பார்த்தாடா அப்படி சொல்றீங்க? என் வாய் என்ன நார வாயாடா? சரிடா, உன் வாய் கொஞ்சம் ஒட்ட வாய், அதான் ரெண்டு சேர்ந்து நார வாயின்றோம். என்னைக்காவது அதனால இந்த சாம்பம்மான்ட்ட வருவீங்கடா, அப்ப பாத்துக்கிறேன் அப்படின்னா. அவங்க 3 பேருமே தயங்க வீட்டுக்கு வந்து காலிங் பில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தயங்கோட அப்பா தான் ஓப்பன் பண்றாங்க. அப்பா அவன் மேலதான் இருக்கான், அவனுக்கு எதுவும் தெரியாது. இந்த நம்பர் தான் பிரின்சிபல் ப்ரொஃபஸர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். குரூப்பில் இப்போதைக்கு ஜாயின் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். சரிங்கப்பா, 1 வீக் போட்டோம். ஆட்டோமேட்டிக்காக அவனே காலேஜுக்கு கூட்டிகிட்டு போங்க. எதுவுமே கேஷுவலாக அப்படி கூட்டிகிட்டு போங்க, எதுவும் தெரியாத மாதிரி, டவுட்டு வராமல் அப்படின்ட்டு தயங்கோட அப்பா சொல்கிறாங்க. சரிப்பா சரிப்பான்னு தலையாட்டிக்கிட்டு நம்ம சாமாமா மட்டும் திருன்னு முழிக்கிறான். என்னடா தோணு, நீ மட்டும் ஒரு மாதிரியே முழிக்கிற? இல்லைப்பா கொஞ்சம் பயமாக இருக்கு. தயங்க சும்மா ஏதாவது பேசினாவே என் வாயெல்லாம் உளறினுமோன்னு பயமாக இருக்கு. இங்கே பாரு, அவனுக்கு மட்டும் பழசு ஏதாவது ஞாபகம் வந்துருச்சு அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம்டா. ப்ளீஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அவனுக்கு ஞாபகம் வந்தாலும் பிரச்சனை, ஞாபகம் இல்லைனாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவனுக்கு என்னென்ன லெசன் எல்லாம் ஜான் நீ வந்து கொஞ்சம் அவனுக்கு சொல்லிக் கொடுத்துரு. என்னென்ன ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிக் கொடு, ஏன்னா கொஞ்சம் மறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்ட்டு தலையாட்டுறான். அவன் ரூமில் தான் இருக்கான். பார்த்துட்டு போங்க. த்ரோட் ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே வாய்ஸ் இல்லை, எனக்கு ரெக்கார்ட் பண்ணவே பிடிக்கல. பட் இருந்தாலும் சரி ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுறேன். தயங்கோட ரூம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் தெரியும்லடா. ஒரு மாதிரி ஸ்டெப்பில் போகல ஜீன் சைடு பார்க்குறாங்க. பாட்டியும் பார்த்துருப்பாங்க. ஹாய்மா, ஹாய் எனக்கு அப்படின்றாங்க. அவங்களுக்கு தெரியும், அதனால் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, அம்மாவுக்குலாம் அவங்க பார்க்கையில பங்கமாக பயமாக இருக்குது. இவ்வளோ பெரிய பங்கத்தை புறா மறைச்சு தயங்க வாழ வைக்க போகிறோம் அப்படின்ட்டு, அதுலேயே நீங்கள் கிளம்பிடுவீங்க வேற. இதெல்லாம் நினச்சா அதை விட அவனுக்கு பங்கமாக வலிக்குது. சரிம்மா அப்படின்ட்டு மேலே போகிறோம் அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. டோர் நாக் பண்ணால் தயங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். மச்சான் தயாங்கா செம்ம சம்பவத்தில் டி அவ என்னடா. சரி மச்சான், அதான் சொன்னேன்லடா எனக்கு இப்படித்தான். சுத்த மர முடிட்டுரு. ஜான் மண்டேலே போடுறான். தயாங் அப்படின்ட்டு டோர் நாக் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு இந்த சவுண்டு கேட்டு கண்ணை ஓப்பன் பண்ணுறான். அவனுக்கு வாய்ஸ் கேட்குது, ஏன்னா ஆல்ரெடி இங்கே வாய்ஸ் கேட்டிருப்பான்லடா. அவனும் பையன் எழுந்திரிச்சு டோர் ஓப்பன் பண்ணா. மச்சா தயாங்கா செம்ம தூக்கம் பல அப்படின்ட்டு பல்ல காட்டுறான். ஆமாம் என்ன மார்னிங்க இல்லை மச்சான். ஜான் சாமன் கையை பிடிச்சிட்டு, இல்லை தயாங் நீ காலேஜுக்கு வரல, இன்றைக்கி நாங்கள் காலேஜ் போகிறோம், அங்கே லெசன் இதெல்லாம் இன்றைக்கி வந்து நாங்கள் ஈவினிங் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், நீ எல்லாம் மறந்துட்ட அப்படின்ட்டு உன்னை பார்த்துட்டு போகலான்னு தான். ஆமாம் நான் கூட அப்பாட சொல்லியிருந்தேன். ஜான் ஜான் மச்சான் நான் அவன் பேர் சாம்பா மவன் தானே மச்சான். அது நீ வச்ச பட்ட பேரா, என் பேர் தோணு மச்சான். இனிமே நீ தோணுனே கூப்பிடு, நீ தான் மறந்துட்டுல. சிரிக்கிறான். சரி நீ விஷ்ணு அப்படின்னு தயங்க சொல்கிறான். ஜான் தான் இங்கே பேக் இருக்கும், எடுத்து வேணா சும்மா பாரு, ஈவினிங் வந்து உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜான் சொல்கிறான். மச்சான் மச்சான் கீழே வாடா இது மச்சான். சாப்பிட்டு திரண்ட வந்த திருந்தவே மாட்டேன், இங்கே வந்தால் சாப்பாட்லேயே இருடா. தயாங் பார்க்குறான். என்ன இல்லை தயாங், இங்கே உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா நாங்கள் சாப்பிடாம போக மாட்டோம், அதுவும் இந்த பக்கி இருக்கே அப்படின்னு தலையை போட்டு தட்டுறான். போடா, அம்மா எப்படி தெரியுமா சமைப்பாங்க, இன்னைக்கு வேற தயாங்கோட பொண்டாட்டி செம்மையாக சமைக்கிறாங்க போல, வாட்டை வேற குப்புன்னு வருது மச்சான். எப்போ பொண்டாட்டி சமைச்சத நம்மளுக்கு கொடுக்கவே மாட்டான், பார்க்க வச்சே சாப்பிடுவாள்லடா. ஏன்னா தயாங்கோட ஆள் இல்லை, இப்போ அவனுக்கு நாங்களே இல்லைடா, செம்மையாக சாப்பிட்லாம். இல்லை மச்சான், அம்மா 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 சமைச்சத நாங்கள் ருசிச்சு சாப்பிடுவான், கொடுக்கவே மாட்டான் அப்படி சொல்லத்தான் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. ஜான் ஜானே என்னை கூட்டிட்டு போட, கண்ணு தெரிய மாட்டுது.
மச்சான் இன்னைக்கு ஏட்டு ஏதோ எக்ஸாம் இருக்குன்னு சொன்னால மச்சான் தயாங்க நம்ம ஏட்டு இன்னைக்கு டெஸ்ட் இருக்கு பாய் நீ தூங்க மச்சான் நாங்கள் கிளம்புறோம் அவங்களோட ஜானு உடம்புமா உனக்கு குளிச்சுடுறேன் வாயை திறக்காதடான்னு சொல்லிட்டு பற்றி எல்லாத்தையும் வளர்ட்டுல ஐயோ மச்சான் எனக்கு கண்ணெல்லாம் வலிக்குது தூக்கிட்டு பாங்கடா இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுத்த வலி வா அப்படின்ட்டு அவனை ஒரு மாதிரி கையெல்லாம் டைட்டாக பிடிச்சிட்டு உடைக்கிற மாதிரி கொண்டுகிட்டு போகிறாங்க ஏன் மச்சான் வலிக்குதுடா வலிக்குதுடா அப்படின்ட்டு சைடா சாமம்மாவன் திரும்பி பார்க்குறான் ஐயோ என் மச்சான் பார்க்குறான்டா தாக்க நீ ஏன்டா பார்க்குற அப்படின்ட்டு 3 பேருமே கீழே இறங்கி போகிறாங்க தாங் அப்படியே அவங்க 3 பேர்த்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கான் அவனும் டோரை லாக் பண்ணிட்டு உள்ளே போயிடுறான் கீழே சாமம்மாவன் இவ்வளோ நேரம் அதெல்லாம் கண்டுக்கல போய் ஃபுட் எடுத்து நல்லா மூக்க முட்டை சாப்பிட்டுட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க 3 பேர் போகிறாங்க ஏன் மச்சான் ஏதோ டவுட்டு வந்திருக்கு டேய் நீ சும்மா இருக்க மாட்டியாடா டவுட் இருந்தான்னு யாரா அவன் கேட்டிருப்பான்டா ஆமாம் மச்சான் நான் வேற கொஞ்சம் பயந்துட்டேன் சாமனோட ஃபோன் ரிங் ஆகுது இந்த டயத்தில் நம்மளை யாரு கால் பண்ணுறா ஃபோன் எடுக்கிறான் மச்சா கால் பண்ணுறான்டா மச்சா உங்களுக்குலாம் இல்லாமல் எனக்கு என்ன கால் பண்ணுறான் ஏய் விஷ்ணு அவனுக்கு டவுட் வந்துருச்சாடா தெரியலடா டேய் கால் அட்டன் பண்ணாத பயமா இருக்கிறாடே தனி கால் எடுத்த கொண்டே போடா நீ இன்னும் உளறி தொலைஞ்சிருவ காலை நட்டனே பண்ணாத எங்களுக்கு கால் பண்ணா நாங்கள் தத்து சொல்லி சமாளிச்சிருவோம் நீ சொன்னா அவன் கேட்காதெல்லாம் நீயே சொல்லிடுவ ஆமா மச்சா அவன் லைட்டா அதட்டினாவே போது பங்கமா கொட்டிடுவேன் அப்படின்னா சாமாவும் ஒரு மாதிரி ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கான் அதுவும் கட் ஆயிருது மச்சான் காலை கட் ஆயிடுச்சு டேய் கட் ஆயிடுச்சுல அப்படியே மாத்திரு கெயின் கூப்பிட்டு எதுவும் பேசி தொலைஞ்சிடாதடா நான் பேச மாட்டேனே அப்படின்ட்டு காலேஜுக்குள்ளே போகிறாங்க பார்த்தா செம்ம டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் மச்சான் இது கிராஜுவேஷன் தானடா என்ன எவ்வளவுக்கு டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேலையெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்களா என்ன டேய் ஆமாடா இது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரிதான்டா எல்லாமே அவங்க லாஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த காலேஜ் பக்கத்து வரமாட்டாங்க அதுதான் கிராஜுவேஷன்றாங்க அப்படின்ட்டு அவங்க படிப்பு அதெல்லாம் சொல்கிறான் ஐயா மச்சான் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் இயர் போகிறான் நம்மளுக்கு இப்படி தான் நடக்கும்ல நடக்கும் பட் அரியர் இல்லாமல் நீ கிளியர் பண்ணு இல்லாட்டி இங்கே தான் இருக்கணும் ஏன்டா 2 month தான்டா ஆகுது அதுக்கெல்லாம் ஏன்டா வச்சா அரியர் கிரியன்றீங்க அப்படிதான் சாமா சொல்லிட்டு எல்லாம் போய் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க செம்ம பரபரப்பாக இருக்கு மேல ஆமாடா இன்னும் 3 days தான் இருக்கு ஏய் சீக்கிரம் வா டெஸ்ட் வேறு சொல்லியிருக்காங்க ஐயோ மச்சான் ஆமாடா டே நான் படிக்கலலாம் இல்லைடா நீ என்னைக்கு தான் படிச்சிருக்க அப்படின்னா காலேஜுக்குள்ளே போகிறாங்க அந்த சாரும் வராரு இன்னைக்கு டெஸ்ட்லாம் இல்லை இந்த லெசன் சொல்கிறேன் இது மட்டும் படிங்க ஒரு 3 daysக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கும் இந்த கிராஜுவேஷன் டைம் அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க அவ்வா டே இப்போ தண்டா நிம்மதியாக இருக்கு அதுவும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லடா அதனால பெருசாக கண்டுக்கல உங்ககிட்ட நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறீங்க இன்னும் 3 days தான் இருக்குது எப்போ பாரு அப்படின்ட்டு அவட்ட கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க அவளும் நாளைக்கு நைட் கிளம்பிட வேண்டி அப்படின்றா அப்புறம் அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தாச்சுடி ஆஃபீஸ் பக்கத்துலேயே பார்த்துருக்கேன் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரமே வந்துடலாம் அப்புறம் உனக்கு ஒரு ஜாப்டி அதுவும் அசிஸ்டண்ட்டுக்கு பிஏவா ஏன்னா உன்னோட மார்க்கு நீ படித்த கோர்ஸ் அதுவும் டாப் அப்படி பாஸ் பண்ணியிருக்க அதனால அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இதனால அகைன் உன்னை ஜாப்க்கு எடுத்துக்கிறோம்ட்டாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாகி எப்படிலான்றீங்க மேடம் ஒர்க்குக்கு வந்தோன்னே ஃப்ரெண்டெல்லாம் ரொம்ப வேலை வாங்குவீங்களோ மாகி என்னடி தெரியும்டி என்னோட ஒர்க்கவே நீ தான் பார்த்து கொடுப்ப அம்மா கேட்டேன் ஓகே நாளைக்கு வந்துடுவேன் நீ பேக் பண்ணி ரெடியாரு நம்ம கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அப்படி கிளம்பிடலாம் சரிடி அவளும் காலை கட் பண்ணுறா உங்களுக்கு இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னும் 3 daysக்குள்ளே இங்கேருந்து கிளம்பிடுவீங்க இப்படியே டைம் போகுது உங்கள் ரூமில் கொஞ்சம் நார்மலாக அப்படி ரெஸ்ட் எடுக்கிறீங்க இப்போ ஒரு ஈவினிங் ஆயிடுச்சு சாமுமா விஷ்ணு எல்லாம் அதாவது இங்கே வந்துட்டாங்க அங்கே எந்த ஒர்க்குமே இல்லை கீழே உட்காந்து செம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தான் அவங்க 3 பேத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆனால் நம்ம சாம்புவை மட்டும் கொஞ்சம் லொல்லு பிடிச்சவனா அப்படி இருப்பான் போல் வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு இருக்கான் ஜான் தான் அவனே பார்க்கறனால டேவிட் அப்படி பண்ணுறா தயாங் இன்னைக்கு படிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஆல்ரெடி உன் பேக் இந்த இருக்கு அதுவும் எடுத்தோன்னே அவன் நோட்ஸு அதுன்ட்டு அவன் பார்க்குறான் கேள்வி இந்த மாதிரி இதுக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறான்
2 பேருமே பார்க்குறாங்க. சாம் அம்மாவ ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்படியே வாயோட அப்படியே பார்க்குறான். நீ சொன்னோனே நான் என் பேக் எடுத்து ஓப்பன் பண்ணி எல்லாம் படிச்சுட்டேன். இது இப்படி தானே? ஆ ஆமா தயா. ஏன்னா அவனும் டாப்ல தான் இருப்பான். நல்லாவே படிப்பான். ஆ உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல. ஆனா எனக்கு அது ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். பா பார்த்தோனே புரிஞ்சுக்கிட்டியா மச்சான்? ஆ ஆமா தோன். உன்ன பார்க்கலையே. கொஞ்சம் லூசு மாரி இருக்கு. அ என்ன மச்சான்? லூசு மாரியா? ஆமா தயன் கரெக்ட்டா சொன்ன. அப்ப லூஸ் தான். மச்சான் ஜானு நீயுமா? தான். ஆ கொஞ்சம் வெளில கூட்டி போறீங்களா? வீட்லயே இருக்கேன். ஒரு மாரி இருக்கு. இல்ல தயன் அது ஆ ப்ளீஸ் எனக்கு வெளில போணும். வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு மாரி இருக்கு அப்படின்றான். அ அது தயங்கோட அம்மா ஜூஸ் போட்டு கொண்டு வராங்க. தயங்கோட அம்மா பார்க்குறான். அவங்க எல்லாம் எங்க பார்க்குறாய்ங்க அப்படின்ட்டு தயங் பார்த்தா, ஸ்ட்ரெயிட்டா அவங்க அம்மாட்ட கேட்குறான். இல்லப்பா அதெல்லாம் வேணாம். ப்ளீஸ்மா ஃப்ரெண்ட் தானே இவங்க. அவங்க கூட போறேன். வீட்லயே இருக்க ஒரு மாரி இருக்கு. அப்புட்னோனே, இல்லப்பா தலையில எதுவும் அடிபட்டுருச்சுன்னா, இவங்க பார்த்துக்குவாங்க. யோசிக்கிறாங்க. அ பாட்டி இப்ப தான் டோர் ஓப்பன் பண்றாங்க. கண்ணாடிலாம் ஒரு மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, "ஆ டேய் நீங்கலாம் எப்படா வந்தீங்க? டேய் தயாங்கோட பீரியடா. மச்சான் தயாங்கா என்ன பாட்டிட்ட கேட்கலையா? அப்ப ஏன் அம்மாட்ட கேட்கறத விட பாட்டிட்ட தானடா கேட்ப? ஜான் மண்டையிலே போடுறான். வாய வச்சு சும்மாவே இருக்க முடியடா. சரி மச்சான். ஐயா பாட்டி நல்லா இருக்கீங்களா? ஏய் கொழுப்பா காலையில தான் மூக்க மூட தின்ட்டு போனீங்க. இப்ப என்னடா? ஐயா பாட்டி சாரி. ஐயோ என்ன பேசுன்னு தெரியாம வளரிச்சுக்கிட்டு இருக்கேனே. ஐயோ ஜானு கொஞ்சம் பயமா இருக்கே. ஐயோ இவனும் மறைகிறான் அவனும் மறைகிறான் அப்படின்னு தயங்க பார்த்தா அவன் ஒச்சக்கண்ணு வாங்காம பாக்குறான். ஐயோ இவன் ஒரு மார்க்கமா பாக்குறானே. என்னடா வந்தோன்னு சாப்பாட்டுல உட்காந்துட்ட போல. ஆமா பாட்டி அது சரிதான். இங்க வந்தா திங்கிறதுக்கு தான் வருவேன். அவங்க எழுந்தே இருக்காங்களே ஏதாவது பண்றாங்களா? நீ மட்டும் ஏன்டா என்ன பாட்டி பண்றது? அவங்க அப்படி நான் இப்படி. தேங்கம் பாட்டிட்ட கேக்குறான். போடா என்னமோ புதுசா ஃப்ரெண்டு கடை பாரியா எப்பயும் ஊர் சுத்துற தானே போயிட்டு பத்திரமா வாங்க. அம்மா என்ன சும்மா இருடி. என் பேரை வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சுக்கிட்டே கிடக்குறான். கொஞ்சம் காலால காத்தால போயிட்டு வரட்டும். அம்மா ஏதாவது தலையில் எது பட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சும்மா பயந்துக்கிட்டே இருந்தா பத்தி பத்தி வளர்த்த தாண்டி ஏதாவது நடக்கும். சும்மா காத்தாட விட்டா ஒன்றும் ஆகாது. நீ போடா நான் சொல்லிட்டேல. சரி பாட்டி. நாங்கள் அவன் ரூமுக்கு போகிறான். கொஞ்சம் ஓகே நல்லா நடக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஆயில்மெண்ட்டு போட போட கொஞ்சம் காயம்லாம் ஆறிடுச்சு. 2 பேரும் நல்லா மொத்துன்னு சாம்பம் மோனை போட்டு அடிக்கிறாங்க. அவன் வாய்க்குள்ள வச்சிருந்த தீனியெல்லாம் எடுத்து துப்பிக்கிட்டு ஐயோ வலிக்குதுன்றான். அப்போ கூட வாயிலே குத்துறாங்க சவுண்டு போடாதடான்னு. ஏன்னா இவன் தான் ஏதாவது சொல்லி உளறிக்கிட்டு இருக்கான். இனிமே வாயை திறந்த கொண்டே போடுவோண்டா அப்படின்ட்டு அவனை அப்படியே பொத்தி பாம்பா வச்சிருக்காங்க. அவன் அமைதியாக அப்படியே இருக்கான். தேங்க வர்றான். ஆமாம்மா எதுவுமே பேசல. போகலாம் போல தேங். அம்மா பாட்டி போய்ட்டுறேன். அவனும் வெளில போகிறான். மச்சாச்சா டீ இல்லைடா 4 பேர் எப்படா பைக்கில் போகிறது நான் கேட்டேன். நல்லது என்கிட்ட கேட்டியே தான் மச்சான் எங்களோட பைக்கு தான் போய் மூடுறோம். தாங்க கேட்குறான் எப்படி 4 பேர் போகலாம் அப்படின்ட்டு. அதெல்லாம் போகலான்டா அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வச்சு தேங்க தான் நீங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு அப்பா சொல்லியிருக்காங்க. என்னடா மச்சான் இப்படி கேட்குற? அப்பாவுக்கே நீ தானடா சொன்ன நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு. எப்பா பார்த்தா சாரி மச்சான் மறந்துட்டேல. ஐயோ நம்மள பேசக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல தோணு. மச்சான் இல்லைடா தேங்க தான் ஃபேவரட்டாக எந்த பிளேஸ் போவோம்? மச்சான் அதுவாடா பாரின் காய்ச்சி அன்னைக்கு கூட நீ எனக்கு வாங்கி கொடுத்தல மச்சான். ட்ரீட் வச்சல மச்சான் அந்த பிளேஸை போய் மறுப்பியாடா. குடிப்புனா இன்னாது குடிப்பியா? அழைக்கி விட்டதே நாங்க தானடா. இப்போ எங்களை விட பங்கமா குடிப்போம் மச்சான். சரி அங்கே போகலாம். மச்சான் வேணாண்டா அதெல்லாம் வேணாண்டா. அவனும் விஷயம் சொல்கிறாங்க. அவனு வாயவே திறக்க வேணாம் அமைதியாக இருந்துக்கலாம் இல்லாட்டி கொண்டே போடுவாங்க அப்படின்ட்டு அமைதியாக இருக்கான். நாங்கள் தான் இல்லை அங்கே போகலாம். தோன் போகலாமா உனக்கு வாங்கி தட்டா? சாம்பனோட சட்டையை பிடிச்சி இழுத்தோன்னு இல்லை மச்சான் அதெல்லாம் வேணாண்டா நம்ம பேசாம சும்மா பார்க்குக்கு நீ சுற்றி பார்க்கணும்னு சொன்னல அங்கே போகலாம் மச்சான். இல்லை அங்கே போகலாம். மச்சான் வேணாண்டா. இல்லை நான் வாங்கி தரேன். ஒயின் ஷாப் எங்கே இருக்கு? டேய் வேணாண்டா தயா ஹெட்டில் அடிபட்டுருக்கு வேணாம். இல்லை நான் குடிக்கல நீங்கள் 3 பேரும்.
ஐயையோ! வேணாம் மச்சான். இன்னைக்கு சனிக்கிழமை. வருது மச்சான். டேய் இன்னைக்கு திங்கட்கிழமை. அ அப்படியா மச்சான்? அ இன்னைக்கு நான் விரதம்டா. அம்மா வேற கோயிலுக்கு போணும்னாங்களா? வேணாம்டா. இன்னும் நாளைக்கு மச்சான் குடிக்கலாம். நான் தோனோட சட்டைய பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்காய்ங்க. ஏன்னா இவன் லைட்டா விட்டாலும் வாய் டல்கு ஸ்லிப் ஆயி ஏதாவது சொல்லிடுவான் அப்படின்ட்டு. ஏன்னா தாங்க்கு கொஞ்சம் இவங்க மேல டவுட்டு. அதோடும் சாம்பாமவன் அப்பப்ப ஏதோ குகர்க்கமாவே புலம்பிக்கிட்டு ஒரு மாதிரி பயத்துல வாய விடுறான். அப்புறம் அமைதியாகுறான். டவுட்டாவே வருது. நம்மளுக்கு தெரியாம எதுவும் மறைக்கிறாங்களா அப்படின்ட்டு டவுட்டாவே அவன் அந்த பைக்ல போறான். வேணான்ட்டு வேற பிளேஸ்க்கு அப்படி கூட்டிட்டு போறாங்க. அன்னைக்கு டே அதை விட்டா நம்ம இங்கே தான் இருப்போம். ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் மச்சான். ஆனா நீ தாண்டா டைம் ஆனா வீட்டுக்கு போயிடுவ. அடிக்கணும் அப்படி இப்படி இப்படின்ட்டு இங்கே ஒன்றும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்க தான். ஜான் சொல்லுடா. வேற ஏதாவது எனக்கு பழக்கம் இருக்கா? வேற என்ன? தம் அடிக்கிற மாதிரி இல்லடா. வேற விட்டு படம் 3 பேரும் அமைதியா இருக்காங்க. தோ இருக்கு மச்சான். பார்த்தா 3 பேர்ல 4 பேர் சேர்ந்து பார்ப்போம் மச்சான். அதுவும் சைலஜானா ஃபஸ்ட்டே போய் பார்த்துருவோம் மச்சான். வேற வேற ஒன்றும் இல்லை தயாங் அப்படின்ட்டு தோணும் சொல்கிறேன். வேற வீட்டுக்கு தெரியாம ஏதோ லவ் அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. நீ சிங்கிள் தான் மச்சான் அப்படின்ட்டு அவங்களாம் சொல்கிறாங்க. சாமம்மா மட்டும் ஹெட்டை டவுன் பண்ணியிருக்கான். எனக்கு அவ கூட உனக்கு பிடிக்காதுடா. இப்போ பார்த்தாலும் உங்க மேலே எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருப்ப. ஏதோ சுச்சுவேஷனால மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் மச்சான். நம்பலாம்ல. நம்பலாம்டா. நாங்கள் எதுக்கு போய் சொல்ல போகிறோம்? சரி. தோன் நீ மட்டும்டா அமைதியாக இருக்க. ஏன் பேசக்கூடாதா? எங்க நீ சொல்லு. யாராவது லவ் பண்ணுறேன்னா என்ன? இல்லையா மச்சான். ஜான் சொல்கிற மாதிரி இல்லை. என்ன இல்லை? அதான் மச்சான் அவங்க சொன்னாங்கல்ல. அதான் இல்லை. டைம் ஆச்சு. வீட்டுக்கு போகணும். கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குல்ல அப்படின்னு ஜான் சொல்கிறான். ஆமாம் மச்சான். டே போனேன்டா. டே கொஞ்சம் வீட்டில் அம்மா வேலைலாம் சொல்லியிருக்காங்க மச்சான். போகணும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி சமாளிச்சு உங்கள் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் வீட்டில் இன்னும் 3 days தானடா. நாளைக்கு ஃப்ரெண்டு வந்துடுவா. கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அப்படியே நான் கிளம்பிடுவேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களும் சரிம்மா கிளம்புறியாடி? ஆமாம் பாட்டி. இந்த பாட்டியை மறந்துடவையா? இல்லை பாட்டி, எப்படி மறக்க முடியும்? அவங்கள நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு நீங்கள் ஃபேமிலி மாதிரி. அண்டி இப்போ கூட ஃபேமிலி மாதிரி தான் சொல்கிறேன். ஃபேமிலின்னு சொல்ல மாட்டியேடி. இல்லை பாட்டி, நீங்கள் பாட்டி. இன்னைக்கு உங்களை நான் பாட்டின்னு கூப்பிடணும். அன்னைக்கு நீங்கள் என்னோட பாட்டி தான் அப்படின்ட்டு டிஎஸோட பாட்டி ஹக் பண்ணிக்கிறீங்க. தயங்கோட அம்மா அப்பாலாம் உங்களை பார்க்குறாங்க. நாளைக்கு உங்கள் ஃப்ரெண்டு வந்துடுவா. கொஞ்சம் தள்ளி இருக்கு அவங்க வீடு. அப்போல்லாம் சொல்கிறீங்க. காலிங் பெல் நாக் ஆகுது. சொல்கிறா காலிங் பெல் ரிங் ஆகுது. தயாங் வந்துட்டான் போல அப்படின்னு தயாங்கோட அம்மா போய் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. தயாங்கோட அப்பா வந்துட்டாங்க. பட் சொல்லியிருப்பாங்க சரி ஓகே பார்த்துக்குவாங்க கொஞ்சம் சேஃபா அப்படின்ட்டு கால் பண்ணியிருக்க மாட்டாங்க. 4 பேருமே உள்ளே வராங்க. தயங்கும் நார்மல் அப்படிதான் கொஞ்சம் வரோம். தயங்கோட அப்பாட்டையும் பேசுகிறாங்க. சரிப்பா அப்படின்ட்டு ஜான் விஷ்ணு தோன்லாம் சொல்கிறாங்க. தோணு தான் சீரியஸ்க்கெல்லாம் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா. ஏன்டா அப்படி சொல்கிற? எங்கள் காலேஜில் கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்கப்பா. அதனால் எங்களை ஃபஸ்ட் இயர் கண்டுக்கலாம் மாட்டாங்க. எங்களுக்கு படிக்கிறதெல்லாம் இல்லை. ஓ கிராஜு எங்களோடப்பா உங்களை பார்க்குறாங்க. நீங்களும் சொன்னீங்களடா. இப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது. தயாங்கோட காலேஜ் தான் நீங்களும் படிச்சிங்க அப்படின்ட்டு. சரி நான் அச்சான் தயாங் பாய்டா. ஆட்டி அப்பா ஓயனக்கா பாய்க்கா பாய் அப்படின்ட்டு 3 பேருமே போகிறாங்க. சாமா டக்குன்னு நின்றுட்டான். என்னடா? ஏன் மச்சான் ஓயனக்கா நம்ம காலேஜில் தான்டா படிச்சிச்சு. நம்ம காலேஜுக்கு அப்போ அந்த அக்கா வரல. ஃபேன் பண்ணி பின்னாடி பார்க்குறாங்க. எங்கள் அம்மா டோர் லாக் பண்ண போயிருப்பாங்கடா. என்னடா அப்படின்னு கேட்டோன்னே எல்லாமே எங்கிட்ட திரும்பி பார்க்குறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க. 3 பேருமே உங்களை பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு வெளில போகிறாங்க. அவங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏன் மச்சான் அந்த அக்கா நம்ம காலேஜுக்கு வருமாடா? ஆமாடா அப்போ கிராஜுவேஷனில் வரமாட்டாங்களா? தயாங்க்கு தெரியுமா? டி அவன் தான் எல்லாத்தையும் மறந்துட்டால. தயவுசெய்து 3 நாளைக்கு மட்டும் தயாங் வீட்டுக்கு போகாமல் இரு. ஃபோன் அடித்தாலும் எங்கிட்ட ஏதாவது சொல்லு. உன்னை மட்டும் எடுக்காதுடா. எனக்கு நம்ம மேலே டவுட்டு போடுறான்னு தெரியுது அப்படின்ட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறீங்க.